இந்த ஊரு பேரு பாண்டிபுரம். கிராமத்துக்கு உண்டான எல்லா தகுதியும் இங்கேயும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் இந்த கிராமத்தை தேடினாலும் கிடைக்காது. இது கதையில வர கிராமங்க. இந்த ஊர்லயும் வீட்டுக்கு அடங்காத 4 பசங்க இருக்கிறாங்க. ஆனா நல்ல பசங்க. ஆனா கதையில ஒண்ணு கடைசியா பண்றானுங்க பாருங்க, அதுதான் நமக்கெல்லாம் ஹைலைட். பாவண்டா அந்த வாத்தியார் நேற்று தான் போட்டு விட்டு வந்துட்டோம். ஆமாண்டா. சரி விட நீயும் நீங்கள் எங்கேயும் வெளில போகலாமாடா? ஆ டேய், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும்டா. டேய், இந்த பெருசுங்களை திருத்தவே முடியாதுடா. இதுக்கு என்னடா பண்றது? டேய் நட்பே, இந்த பெருசுங்களை திருத்தவே முடியாது. நான் திருத்துறேன் பாரு. வாங்கடா போலாம். டேய், நாம் இன்னைக்கு தமிழக வரலாறு பற்றியும் தமிழக ஆட்சி முறை பற்றியும் தெளிவாக கற்றுக்க போகிறோம். வகுப்பறையில் தான் கவனிக்கிறது இல்லை, டியூஷன்லையாவது கவனிக்கிறீங்களா? சரிங்க சார். நம்ம தமிழ்நாடு முன்னொரு காலத்தில் திராவிட நாடு தென்னாடுன்னு சொல்லப்பட்டு வந்தது. டேய், என்னடா சொல்றாரு இந்த சாரு? தமிழ்நாட்டை பத்தி கிளாஸ் இருக்காமா, கட்சியை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு? என்ன சொல்றேன்னு இந்தியாவின் திராவிட பண்பாட்டின் தாயகமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. சரி, திராவிடன்னா யாரு? அது வந்து அறிஞர் அண்ணா சார், டாக்டர் கலைஞர், எம்ஜிஆர், என்டிஆர் சார், நம்ம தந்தை பெரியார் சார். ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. டேய், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுறவங்க தான் திராவிடர்கள். இதுதான் நாங்க சொன்னோமே சார். விளங்குச்சு. ஆட்சி முறை என்னன்னா 18 வயசு நிரம்பின ஒவ்வொருத்தரும் ஓட்டுரிமையை பெற்று சட்டசபை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது. சரியா? சரிங்க சார். அதுக்கு தகுதி என்னன்னா 25 வயது நிரம்பின சாதாரண இந்திய குடிமகன் யார் வேணாலும் உறுப்பினராகலாம். அவங்கள தான் நாம எம்எல்ஏன்னு சொல்றோம். இப்படி எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள்ல இருந்து மந்திரியை தேர்ந்தெடுத்து அமைச்சரவையை உருவாக்குறோம். எம்எல்ஏனா என்ன வேலை சார்? அது வேலை இல்லடா, அது ஒரு பெரிய பதவி. கலெக்டரு, டாக்டரு, போலீஸ் ஆபீசர் மாதிரி எம்எல்ஏயும் ஒரு பெரிய பதவி. அதுக்கு ரொம்ப படிச்சிருக்கணுமா சார்? ஆஹா, பாயிண்ட புடிச்சிட்டமடா. டேய், அதுக்கு எந்த படிப்பும் தேவையில்லடா, யார் வேணாலும் மந்திரி ஆகலாம்டா. புரியுதா? அப்படின்னா நீங்க படிச்சு வாதியாரானதுக்கு படிக்காம மந்திரியா இருக்கலாம்ல சார்? ஆஹா, இது நல்லா இருக்க. ஏன் தொண்டைகிளிய கத்துவானே? இப்படி தாங்க இந்த வாத்திய உசுப்பேத்தியே இருந்த ஒரு கவர்மெண்ட் வேலையும் ரிசைன் பண்ண வச்சுட்டானுங்க. பின்னாடி என்னென்ன பண்ண போறானுங்க பாருங்க. அப்படியா? இவன் தானே நல்லா சொதப்பிட்டான். என்னடா சொதப்பிட்டா? நம்ம வாத்தியார் வராரா? ஆமாண்டா, எஸ்கேப் ஆயிடலாமா? டேய், அவதான் வாத்தியார் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாளடா. அப்புறம் என்ன நம்மளாம் பயப்படணும்? அதனால தாண்டா பயப்படுறோம். டேய், அவன் சொல்றது கரெக்டு தான்டா. நம்மளால தானே அவர் வாத்தியார் வேலையை விட்டாரு. டேய், வாத்தியார் எப்படி கலாய்க்கணும்டா? டேய் வேணாண்டா, அவர் பார்த்தா பயமா இருக்கு. இவனுங்களா மாட்டினவடா. இவனுங்க கண்ணிலேயே படக்கூடாதுன்னு நினைச்சா எல்லா இடத்துலயும் இவனுங்களே இருக்கிறானுங்களே. இவனுங்களை பார்க்காத மாதிரியே போயிட வேண்டியதுதான். நம்மளை பார்த்து பயந்து போறாரா? சார், மினிஸ்டர் சார், சார் எப்ப சார் மினிஸ்டரா போறீங்க? சார் சொல்லிட்டு போங்க சார். வேணாண்டா. டேய், என்னடா பண்றதை பண்ணிட்டு கிண்டலா சரிங்க. உங்க கண்ணில் படக்கூடாதுன்னு தான் நானே ஒதுங்கி போறேன். என்ன போய் சொல்றீங்களே பசங்களா நீங்க? பேய்ங்க, தொலைச்சி ராஸ்கல்ஸ். சார், சின்ன பசங்களை போயிட்டு கலத்து கேட்டீங்களே சார். டேய், வந்துட்டீங்களா வக்காலத்துக்கு? உங்களுக்கும் கல்லுதான்டா. சின்ன பசங்களா இவனுங்க. நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே இவனுங்க தான். அக்கா, அம்மா அம்மா, அந்த ஆன்ட்டி வந்திருக்காங்க பாருமா. என்னடி தானோ உள்ள வா. இவ்ளோ கலங்காத்தால? என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படியா? எந்த பொண்ணு? எனக்கு என்ன 12 பொண்ணா இருக்கு? அப்ப செல்வி தான் உட்காந்துட்டா. என்னடி சொல்ற? என்னத்த சொல்றது, 4வது படிக்கிற பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னா எனக்கே வெக்கமா தான் இருக்கு. 6 மாசத்துல வளர வேண்டிய போந்தா கோழிய 2 மாசத்துல ஊசி போட்டு கறி கோழியா வளர்த்துறாங்க.
அத வாங்கிட்டீங்கன்னா 4வது என்ன 4 வயசுலயே வயசுக்கு வந்துருவாங்க. நான்லாம் 17 வயசுல தான் மாறாப்பே போட்டேன். நீயாவது பரவாயில்ல, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாறப்ப போட்டேன். அதெல்லாம் அந்த காலம்க்கா. சரிக்கா, 5 மணிக்கு தண்ணி ஊத்துறேன், வந்துருங்க. சரி வந்துடுறேம்மா. போயிட்டு வரேன்க்கா. இதுல எவ்வளவு மேட்டர் இருக்கா? நம்மளும் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். டேய் என்னடா ஆச்சு? மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடி வர? ஏய் என்ன தெரியுமா? ஊசி. இது கூடவா தெரியாதே? இது ஊசி தான்டா. ஆனா இதுக்குள்ள பெரிய மேட்ரு இருக்கு. அப்படி என்னடா பெரிய மேட்டர் இருக்கு? இத போட்டுக்கிட்டா சீக்கிரம் பெரிய ஆளா இல்லண்டா. எப்படிடா பெரிய ஆளா ஆக முடியும்? 6 மாசத்துல வளர கோழி குஞ்சுக்கு இந்த ஊசியை போட்டா 2 மாசத்துல வளர்ந்துருமா? அப்படின்னா நம்மளும் இந்த ஊசியை போட்டுக்கிட்டா நம்மளும் கோழியும் ஒன்னாடா. அது எப்படிடா பெரிய மனுஷன் மாதிரி ஆக முடியும்? இந்த ஊசியை போட்ட கோழிக்கறியை தின்னுதான் நல்லா பிடிக்கிற பொண்ணு பெரிய மனுஷன் வச்சான். அப்ப நம்ப மாட்டோமா? கோழிக்கறி நம்மளும் தாண்டா சாப்பிடுறோம். அப்ப நம்ம ஏன்டா பெரிய ஆள் ஆகல? டேய் அவங்க கோழிக்கறி மட்டும் தானே சாப்பிட்டாங்க. நம்ம இந்த ஊசியை போட்டுக்கிட்டா? டேய் ஆமாடா. இருங்கடா 1 2 3 சொல்ற எல்லாம் ஒண்ணா குத்திக்கலாம். 1 2 3. மங்குனி ஹலோ மை டியர் மங்குனி பங்குனி எங்கும் எதிலும் பங்குனி மங்குனி ஹலோ மை டியர் மங்குனி பங்குனி எங்கும் எதிலும் பங்குனி நடிகன் கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்பவன் மங்குனி நடிகைக்கு கோவில் கட்டினாலும் வழிபட நினைப்பவன் மங்குனி கொடுமை எதிர்த்து குரல் கொடுக்காமல் முடங்கி கிடப்பவன் மங்குனி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்து மூடி மறைப்பவன் மங்குனி மங்குனி ஹலோ மை டியர் மங்குனி பங்குனி எங்கும் எதிலும் பங்குனி Jayo people, come on, Yahoo! White blood, same blood. தலைவனுக்கு ஒண்ணுன்னா உணர்ச்சி வசப்பட்டு தீ கூலிப்பவன் மங்குனி உண்மைய சொல்லும் போது உதறி தள்ளி எப்போதும் எதிர்த்து நிற்பவன் மங்குனி குடியை கெடுக்கும் குடியால் தனது குடும்பத்தை இழந்தவன் மங்குனி ஊழல்வாதிக்கு ஒரு துணையாக இருக்க நினைப்பவன் மங்குனி காதலுக்கென்றும் தடங்களை மாறி தொல்லை கொடுப்பவன் மங்குனி காதலர்களை ஆணவ கொலை செய்ய துடிப்பவன் மங்குனி ஹலோ மை டியர் மங்குனி பங்குனி எங்கும் எதிலும் பங்குனி ஹலோ மை டியர் மங்குனி பங்குனி எங்கும் எதிலும் பங்குனி எல்லாரையும் காப்பாற்று பிள்ளையாரப்பா. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. பெரியவர்களே, தாய்மார்களே, சின்ன பசங்களே, உலகத்தில் வாழ 1000 வழிகள் இருந்தும் வாழ தெரியாதவர்களே, உங்களை எல்லாம் வருக என வரவேற்கிறோம்.
எங்களை மாதிரி பசங்க நடிகருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு பார்த்திருப்பீங்க, நடிகைக்கு கோயில் கட்டி பார்த்திருப்பீங்க, சாதிக்கு ஒரு சங்கம், வீதிக்கு ஒரு சங்கம்னு பார்த்திருப்பீங்க. விதியை மாற்றி எழுதுற சங்கம் பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த மன்றம். வாழ்ந்து காட்டுவோம் மக்கள் நல மன்றம். இந்த மன்றத்தை பத்தி எங்க தலைவர் ராஜா உங்ககிட்ட பேசுவாங்க. நட்பே, பேசு நட்பே. முதலா நம்ம ஊர்ல ஆரம்பிக்கிற உருப்படியான சங்கம்னா இது நாங்க ஆரம்பிக்கிற வாழ்ந்து காட்டுவோம் மக்கள் நலமன்றம் தான். இனிமே ஊருக்குள்ள எங்க தப்பு நடந்தாலும் நாங்க ஆஜராயிருவோம். தப்ப தட்டி கேட்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் நாங்க பயப்பட மாட்டோம். பெத்தவங்க புள்ளைய அடிக்கிறது, குடிச்சிட்டு வந்து பொண்டாடி அடிக்கிறது, புருஷனுக்கும் புள்ளைக்கும் சோறு போடாம டிவி சீரியல் பாக்குறது, மருமகளை கொடுமை பண்றது, பிள்ளைங்க செஞ்ச தப்புக்கு பெத்தவங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போறது, ஜாதி வித்தியாசம் பாக்குறது, டீ கடையில தனியா டம்ளரை தொங்க விடுறது, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இனிமே நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஊருக்கு நல்லது செய்ய நாங்க ரெடி. தயங்காம உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்க மன்றத்தை நாடலாம். ஓகேவா? தெரியலையே. எல்லாருக்கும் வணக்கம். உனக்கு தெரியுமாடா நம்ம ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு இன்று முதல் அடிப்படை உறுப்பினராக சேர நான் ஆசைப்படுகிறேன். ஐயோ ஐயோ, உங்க அப்பா கட்சிக்காரங்க வந்தாடா? புதுசா இருக்கு. டேய் போங்கடா போங்கடா, போய் அதனால அனுப்புங்கடா. மைக் சத்து கேட்டா போதுங்கிறாங்க. கட்சி தரப்பா கொடியெல்லாம் கட்டிருக்கீங்க. இன்னைக்கு மன்றமா தாப்பா இருக்கும். அண்ணன்ட்ட சொல்லி மாவட்டமோ ஒன்றியமோ ஏதாவது போட்டு கொடுக்க சொல்லுப்பா. நாளைக்கு கட்சியா மாறிடும் இல்லையா? மாட்டுறாரு. என்னென்ன பார்த்து கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தம்பி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி கிளம்புங்க. வர கட்சி எது மன்றம் எதுன்னு கூட தெரியல. அம்மா சொல்லுமா. ஏண்டா மணி நல்லா இருக்கியா? எங்கெல்லாம் மறந்துட்டு முன்னால அங்க எப்படா இருக்க முடியுது? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா நல்லா இருக்காரா? அவருக்கு என்னடா நல்லா இருக்காரு. தினமும் உன்னை நினைச்சுதான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி எங்களுக்கு பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? வேணா ஒரு குழந்தைய தத்தெடுத்து கொடுக்குறேன். பேர்னா நினைச்சு கொஞ்சிக்கோ. கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? சொன்னதானடா தெரியும். அம்மா நான் சினிமா டைரக்டர் ஆகாம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. சினிமால வேலை செய்யறான்ற, கார் கம்பெனில வேலை செய்யறான்ற, இப்பவே உனக்கு வயசு 40 ஆச்சுடா. 40 வருஷம் இல்லை, 400 வருஷம் ஆனாலும் நான் சினிமா டைரக்டர் ஆகாம ஊருக்கு வர மாதிரி இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. நீ எப்பவாவது டைரக்டர் ஆகி சொல்லடா. கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? சொல்லுடா. அம்மா அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதும்மா, நான் வச்சிடுறேன். என்னமா போ. ஆண்மை குறைவு நமக்கு பிரச்சனையே இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியது தான். இவர் தாங்க மணியே. பேசிக்கா இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஆனா மங்குனிங்க. ஏன் சொல்றேன்னா இவர் செய்யற எல்லா வேலையிலும் ஒரு மங்குனித்தனம் இருக்குங்க. சொல் மகனே. மாப்பிள நீயா? அட மாப்பிளையா? இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100. யுகம் யுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை ஒரு 100 ஆயுசுக்குள் அடக்க பார்க்கிறாயா? சாரி மைலாட், என் ஃப்ரெண்டு மொன்ன மாதிரி இருந்தீங்க, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். சாரி. இந்த கலியுகத்தில் மனிதர்கள் யாருக்கும் காட்சி அளிக்க கூடாது என்று இருந்தேன். நீ மங்குனி ஆயிற்றே, உன் ஒருவனுக்கு மட்டும்தான் தரிசனம் தரலாம் என்று இருந்தேன். நீ என்னிடம் என்னதான் கேட்கப் போகிறாய்? சொல்ல வந்ததை நச்சென்று சொல், நச்சரித்து விடாதே. நான் செஞ்ச பாவத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இலவசமா ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் மயிலாட். பண்ணி வைக்கிற ஒவ்வொரு கல்யாணமும் ஏதாவது ஒரு பிரச்சனையில முடியுது. நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் மயிலாட். இப்பவே கண்ணை கட்டுகிறது. இவங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா மணியனோட ஃப்ரெண்டுங்க எப்படி இருப்பாங்க. ஆளைய மாத்திங்க. கண்ணா காப்பாத்துப்பா. தம்பி கட்டுப்பா. போயிட்டாங்க. ராஜா என்ன நட்பு?
12 அடி ரோட்டுக்கு 10 அடி தான் போட்டுருக்கா. டேய் நட்பு, இவனுங்க ரோடு போடலடா, ரோட்ல போறவனுக்கு வாக்கரிசி போட்டு வச்சிருக்கானுங்க. அதானே தார் ஊத்துறதுக்கு பதிலா பால் ஊத்தி வச்சுக்கிறானுங்கடா. நட்பு நட்பு ஏய் அவன் நோட் பண்ணிக்க. டேய் கரெக்டா இருக்கும். அளவு ஏத்த மாதிரி கரெக்டா நோட் பண்ணிக்கோ. தப்பா கப்பா நோட் பண்றாதடா. சரி நட்பு. வந்துட்டான்டா கான்ட்ராக்ட். தம்பிங்களா என்ன பண்றீங்க? கரெக்டா வந்துட்டா பாரியா. ஏய், திருடனுக்கு எப்படி கொள்ளடிக்கிறன்னு சொல்லி கொடுக்குற போலீஸும் அரசியல்வாதிக்கு எப்படி கொள்ளடிக்கணும் சொல்லி கொடுக்குற அதிகாரியும் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு வளர சாகாதடா. கரெக்டா சொன்ன நட்பு. அவன் கோடு போடுறான், நீ ரோடு போடுறியா? தம்பிங்களா பிரச்சனை எதுவும் வேண்டாம்ப்பா, எது வந்தாலும் பேசிக்கலாம். பாரு பிரச்சனை பண்ணலனா நாங்க மன்றம் ஆரம்பிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். தம்பி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு தம்பி, எது வந்தாலும் நான் செய்யறேன் தம்பி. சொல்றா அவனுக்கு. ரோடு போட்டு கொள்ளையடிச்ச பணத்தை மொத்தத்தையும் இந்த ஊர் மக்களுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கணும் தம்பி, என்ன நம்புங்க. சரி அது பணம் வந்து ஓகே. கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா? கொடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கலையா? புடியா பட்டு சம்பந்தம் கொடுக்குற ஆபத்துட்டு தானே. புடியா தலையெழுத்து கொடுத்துறா. வா வா அடுத்து வா. எவ்வளவுயா கொடுத்துருப்ப? ஒரு 10 லட்சம் செலவாயிருக்குமா? விடியா, அடுத்த கான்ட்ராக்ட் நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன சரிதானே? இதுக்கு போய் தம்பி ராஜா இங்க வாப்பா. என்னப்பா? அந்த கான்ட்ராக்டர் லோகநாதன் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணியாம கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து செஞ்சா பணம் 10 வழியில செலவாகும். சேர்மன், கமிஷனர், கவுன்சிலர், இன்ஜினியர்னு ஆரம்பிச்சு ஃபைல தூக்குற பியூன் வரைக்கும் 9 வழியில பணம் செலவாகும். மீதி இருக்கிற ஒரே ஒரு வழியில தான் ரோட போட்டாகணும். அதையும் ரோடா போட முடியாது. தப்பு அந்த கான்ட்ராக்டர் மேல இல்லப்பா. 10 மாடி பில்டிங் இடிஞ்சு விழுந்து பல பேர் செத்தா இடி மேல தப்பு. காம்பவுண்ட் சோர் இடிஞ்சு விழுந்து செத்தா மலை மேல தப்பு. ஓலை குடிசையில ஸ்கூலை கட்டி படிக்கிற குழந்தைங்க எரிஞ்சு செத்தா நெருப்பு மேல தப்பு. பில்டிங் கட்டின இன்ஜினியர் மேலையும் தப்பு இல்ல, காம்பவுண்ட் கட்டின மேஸ்திரி மேலையும் தப்பு இல்ல, ஸ்கூலை கட்டின நிர்வாகம் மேலையும் தப்பு இல்ல. இப்படி தப்பு மேல தப்ப எல்லா தப்பையும் நீங்களே பண்ணிட்டு மத்தவங்க மேல தூக்கி போடுறதானப்பா உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கை வந்த கலை. ராஜா கையெடுங்கப்பா. என்ன சொல்ல வந்தீங்களோ அதை முதல்ல சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. நீ நல்லா பேசுற. நீ பேசுனது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ அரசியல்வாதியோட புள்ள, பேசலன்னா தான் தப்பு. இதுலயும் அரசியலா? நீ செய்யற வேலையெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தியா, அவன் செய்யற வேலைடா. நீ யூத்துடா. அப்பன் சேர்த்து வச்ச காசை எடுத்துக்கிட்டு சட்டி தெரியுற மாதிரி பேண்ட போட்டோமா, பீரை குலுக்கணுமா, பொண்ணை தூக்கணுமான்னு போயிட்டே இருக்கணும்டா. ஏண்டா அப்பா என்ன சொல்றாரு அதை கேட்க வேண்டியதானே? அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா? ஏங்க அப்படி என்ன சொன்னீங்க? இந்த பையன் இப்படி முறைச்சுக்கிட்டு போறான். இந்த காலத்து பசங்க அவங்க பேச்ச அவங்களே கேட்கறது இல்ல, இதுல பெத்தவங்க பேச்சவா கேட்க போறாங்க? சாப்பிட வாங்க, அவங்க அடக்குறாங்க. சரிதான் போடி. நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பானுங்க போல இருக்கு. டைம் வேறாது, காசும் நல்லா தான் இருக்குது. சிஸ்டர் சொல்லுங்க சார். அவசரமா போனோம், ரொம்ப அர்ஜென்ட் சிஸ்டர். அவசரமா தான் டாய்லெட் போங்க. ஏன்டா ஏன் சொல்றீங்க? அது இல்லை சிஸ்டர், நான் வெளியில போனோம் அதை சொன்னேன். உள்ள டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க, அவசரப்படாதீங்க. நீங்க சொன்ன சரி தான். என்ன ஒரே சத்தம்? பிளட் டெஸ்ட்னு தானே சொன்னாங்க. டாக்டர் டாக்டர் ஐயோ, பிளட் டெஸ்ட் பார்த்து தான் டெஸ்ட்டுக்கு எடுப்பாரோ? அப்போ எல்லா டெஸ்ட்டையும் வாயில தான் டாக்டர் எடுப்பார் போலுக்குது. ஐயோ, அப்போ நம்ம எப்படி டெஸ்ட்டு கொடுக்குறது? சார் உள்ள ஏன் கத்துறாரு? உள்ள பேஷண்டோட விரல வாயில வச்சு கட்டிக்கிறாரு. ரொம்ப கொடுமைக்கார டாக்டர் போலுக்கு. ஐயோ, இவன் எப்படி போடுறான்? சுத்தமாக விரலே எடுத்துட்டானோ? சார் சார் எங்க போறீங்க? அடுத்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தான். வாங்க சார், அந்த பேஷண்ட் போயாச்சு. ஒண்ணு இல்ல, வாங்க சார். வாங்க சார். பரவாயில்ல இருக்கட்டும் சிஸ்டர். பரவாயில்ல வாங்க. தேவையில்லாம நான் டாக்டர்கிட்ட பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க சார், நீங்க வாங்க சார். வாங்க சார், வந்து உட்காருங்க சார். என்ன சும்மா இருக்கு? டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு திரும்பி போறாரு. அப்படியா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க.
டாக்டரை பார்க்க வந்துட்டு ஏன் திரும்பி போனீங்க? பிளட் டெஸ்ட்டுக்கு வந்தவன வேற பூச்சி கடிச்சிட்டீங்க டாக்டர். ஆமா, நான் யூரின் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் டாக்டர். ஓகே. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது உங்க விஷயத்துல எவ்வளவு உண்மையாச்சு பாத்தீங்களா? என்ன சார்? அது வேற ஒண்ணும் இல்லை மிஸ்டர். அந்த பேஷண்ட் வந்தானே அவனுக்கு இந்த ஸ்டாப்லர் பின்னு கையில குத்திருச்சு. அத வாயால கடிச்சு துப்புனேன். அதை பார்த்தா நீங்க பயந்து ஓடிட்டீங்க. ஆங்கிலம், ஆயுர்வேதம், சித்தா இத மூணையும் ஒன்னா கலந்து வைத்தியம் பார்க்கிற ஒரே டாக்டர் இந்த வயாகரா வைத்தியநாதன் தான் இந்த தமிழ்நாட்டுல. ஒண்ணுல குணமாகறான் கூட இன்னொரு குணமாயிரும். ஆமா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் டாக்டர். வெரி குட், சந்தோஷமான சமாச்சாரம். உங்க சன்னுக்கா உங்க டாக்டருக்கா? எனக்கு தான் டாக்டர். இல்ல உங்களுக்கா? ஆமா டாக்டர். ஓகே, ரொம்ப நாள் ஓடாத பம்பு செட்டை ஓட வைக்க சொல்றீங்க. ட்ரை பண்றேன். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன் டாக்டர். சினிமாவிலையா? ஆமா. அசிஸ்டன்ட் டைரக்டரா? ரொம்ப ஆயில வேஸ்ட் பண்ணிருப்பீங்களா டாக்டர்? இல்ல, லைஃபை வேஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். ஆமா, என்ன ப்ராப்ளம்? ராத்திரியில தூக்கத்துல கெட்ட கனவெல்லாம் வருது டாக்டர். வயசானாலும் உடம்புல வாலிப தூக்கலா இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்க. கொஞ்சமாக தான் இருக்கு டாக்டர். அதை இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன் டாக்டர். இது என்ன போதி தர்மம் டிஎன்ஏ இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுக்கு? அப்போ உங்க இல்லற வாழ்க்கை இழுபறி ஆயிடுமோன்னு பயப்படுறீங்க. இழுபறியா இருந்தா பரவாயில்ல டாக்டர். இத்து போயிட்டா? கவலைப்படாதீங்க, நான் கூடவே இருக்கேன் டாக்டர். ஐயோ, நான் உங்க கூடவே இருந்து அட்வைஸ் பண்றேன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். சின்ன வயசுல நிறைய சில்மிஸ் பண்ணி அதனால வந்த கோளாறு இது. நர்ஸ். எஸ் டாக்டர். வை. ரெடிமேடா வச்சிருப்பாரோ? இந்த 3 மருந்தும் ரொம்ப வீரியமானது. குட்டி ஆடா இருக்கிற நீ குதிரை மாதிரி ஆயிரு. டாக்டர் ஃபீஸ்? குட்டி ஆடுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. குதிரைக்கு மட்டும் ஒரு 300 ரூபா கொடுங்க. தேங்க்யூ. வரேன் டாக்டர். வாங்க. இவன் குட்டி ஆடு இல்லை, குட்டி யானை. வாங்க ஐயா, வாங்க ஐயா. வந்துட்டு வாங்க உட்காருங்க. ஐயா எதுலயும் கரெக்டா இருப்பாரு. இப்ப நான் எதுக்காக உங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம கட்சியில மகளிர் அணின்னு ஒண்ணு இயங்குதா இல்லையா அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. அதனால உங்க மகளிர் அணியினுடைய ஒரு பெரிய விளம்பரத்துக்காக, அதாவது பப்ளிசிட்டிக்காக பெரிய போராட்டம் ஒன்று நடத்துறதா நம்ம கட்சி முடிவு பண்ணிருக்கு. அதனால வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுவோம், இப்படி பல நல்ல காரியங்களை நம்ம கவர்மெண்ட் செஞ்சுட்டு வருது. அதுக்கு நடுவுல ஒரு கரும்புள்ளி வச்ச மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடிகாரனையும் உருவாக்கிட்டு வர்றாங்க. ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே மதுபான கடை தான். இதனால நம்ம இளைஞர் சமுதாயமே கெட்டு சீரழிஞ்சுக்கிறது. ஆமா ஆமா தலைவரே, நீங்க சொல்றதுல உண்மைதான் தலைவரே. பணக்காரங்களுக்கு கிட்னி போயிடுச்சுன்னா 4 லட்சம் ரூபா கொடுத்து கிட்னி மாத்திக்கிடுவாங்க. பாவம் இல்லாத ஏழைபாளைய என்ன பண்ணுவாங்க? அதனால நாம மதுவை எதிர்க்கிறோம், மதுவை ஒழிக்கிறோம். மதுக்கடைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம கட்சியினுடைய சார்பா நம்ம நடத்த போறோம். அப்ப மகளிர் அணி சார்பா மதுக்கடைகளுக்கு பூட்டு போடுற போராட்டத்தை நீங்க தான் நடத்த போறீங்க. புரியுதா? புரியுது தலைவர். சரிங்க தலைவரே, எங்களுக்கு சப்போர்ட்டா இளைஞர் அணியும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. தலைவரே, நான் இளைஞன் கூட போயிடவா? இருக்கிற வேலையை ஒழுங்கா பாரியா. சரிங்க. அவனுங்கெல்லாம் வேண்டாமா. எவனா ஒருத்த குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணான்னா கட்சியினுடைய பேரே கெட்டு போயிடும். எந்த தேதியில அந்த போராட்டத்தை நம்ம நடத்த போறோம்னு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்லி அனுப்புறேன். வந்து கட்சியினுடைய மகளிர் அணி சார்பா நீங்களே அந்த போராட்டத்தை எடுத்து நடத்துங்க. சரிதானா? வாங்க வாங்க போயிட்டு வாங்க. தலைவரே, 10 வருஷமா கட்சி நடத்துறோம். நாளைக்கு ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற? ஆமா தலைவரே, நம்ம பாட்டு கடைக்கு பூட்டை போட்டு போயிட்டோம்னா நாளை கவர்மெண்ட் பூட்டை போட்டு போயிரும். இன்னைக்கு 8 கோடி பேர்ல 1 கோடி பேர் குடிக்கலாம். இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு வருமானமே இந்த குடியால 28,000 கோடியில இருந்து 30,000 கோடி தலைவரே. நம்ம பாட்டு கடைக்கெல்லாம் பூட்டை போட்டு போயிட்டோம்னா இங்க குடிக்கிறவெல்லாம் பாண்டிச்சேரி போயிடுவான். அதனால இந்த போராட்டம் வேணாங்க. என்ன மூளையும் வேலை செய்யாது, காதும் கேட்காது. கவர்மெண்ட் ஜாப்லயாவது 58 வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அரசியல்வாதிகளால எல்லாமே தலைகளா தான் நடக்குது. அங்க என்னையா புலம்பிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை தலைவரே.
மாப்ள ஏய் மாப்ள உனக்கு 100 ஆயிடுச்சுடா மாப்ள. இப்பதான் நினைச்சேன் உன்னை பத்தி. எப்படி ஏய். நினைக்கும் போதெல்லாம் வந்துடுற? அப்படி என்னடா நினைச்ச? கண்ணனா தான் நினைச்சேன். ஏய் பிரபு குடிச்சவனுங்களா கண்ணவா எப்படா ஸ்கூல் ரமாலி வைக்கலாவும் அவன் கண்ணனாவும் நடிச்சதை இப்படி கண்டினியூ பண்றீங்க? டேய் அது இல்ல மாப்ள. அது என்ன நொல்ல மாப்பிள்ள? நான் நினைக்கும் போதெல்லாம் இவன் கண்ணனா ஆஜராயிடுறான். கண்ணா கண்ணா. ஏய் வைக்கல யோசிக்கிறதெல்லாம் நல்ல கலர் காம்பினேஷன்ல கரெக்டாக தான் யோசிக்கிறேன். ஆனா அவன் தொல்லை தான் தாங்க முடியல. ஆனா நான் சொல்றது கேளு, நீயும் கேளு. இப்போ உங்க 2 பேரும் எதுக்கு நான் வர சொன்னேன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னடா சொல்றான்? என்னது கல்யாணம் பண்ணிக்க போறியா? அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வேணாண்டா, ஒரு பொண்ணோட கற்புல மண்ணள்ளி போடாதடா. அதெல்லாம் நேற்று ராத்திரியே மண்ணள்ளி போட்டு பார்த்துட்டேன். கற்பு கடல்ல நீந்தி கரை சேர்ந்துட்டேன். அதுக்காகத்தான் ட்ரீட் வைக்கலான்னு உங்களை வர சொன்னேன். எப்படிடா ஒரே மேட்ச்ல நீ சச்சின் ஆயிட்ட? அதுவா, டாக்டர் வயகரா வைத்தியநாத் தான் கோச்சு. குட்டியாடா இருந்தா என்ன குதிரையாக்கணவர் அவரு தான். நாம எப்படா குதிரையா மாற போறோம்? எனக்கு குட்டி ஆளான்றதே சந்தேகமா இருக்குது. அதுல குதிரை அகந்திரா. நாளைக்கு செபாஸ்டின் ஊர்ல இருந்து வர போறான். அவன் காரில் தான் நாம கோனே ஃபால்ஸ் போக போறோம். என்ஜாய் பண்றோம். மாப்பிள்ள வருஷம் வருஷம் இலவசமா காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்ல, பண்ணிட்டு வந்துடுறோம் மாப்பிள்ள. ஆமா இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு லேட்டா வந்து தொலைச்சிடாத, சீக்கிரமா வந்து தொலை. சரி மாப்பிள்ள. குடிக்காதே 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 குடும்பத்தை கெடுக்காதே குடும்பத்தை கெடுக்காதே சாகாதே 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 தினம் சாகாதே குடித்து தினம் தினம் சாகாதே ஆகாதே 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 மதுக்கு அடிமையாகாதே மதுக்கு அடிமையாகாதே மது உனக்கு சந்தோஷம் மது உனக்கு சந்தோஷம் அதுவே உனக்கு சங்கூதும் அதுவே உனக்கு சங்கூதும் குடிக்காதே 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 குடும்பத்தை கெடுக்காதே குடும்பத்தை கெடுக்காதே சாகாதே அண்ணே ஏன்னே குடிக்கிறீங்க? சொல்றது கேளுங்கண்ணே. ஏன்னே குடிச்சிட்டு உங்க குடும்பத்தையும் உங்க உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கண்ணே. உங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி சொல்றேனே. அண்ணே சொல்றது கேளுங்கண்ணே. உங்க கால்ல கூட விழறேனே. ஏமா குடிக்காதங்க? ஆம்பளைக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, தங்கச்சி மட்டும்தான். 4 தங்கச்சி கல்யாணம் பண்ணோம்னா மறக்க குடிச்சு தான்மா. நீ குடிக்கிறியா? ஐயோ சரிம்மா, நீ கோபமா இருக்கிற. இந்த பார்டர் பக்கமே வரதில்ல. மதுவை எதிர்த்து போராடுவோம், மதுவை எதிர்த்து போராடுவோம். அழித்திடுவோம் 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 அழித்திடுவோம். மது அரக்கனை அழித்திடுவோம், மது அரக்கனை அழித்திடுவோம். ஆகாதே 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 மதுக்கு அடிமையாகாதே மதுக்கு அடிமையாகாதே. என்ன மச்சான், ஒயின் ஷாப்ல லேடிஸ் எல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க போல இருக்கு. வேலைக்கு வச்சா நல்லா தான் இருக்கும். மது உனக்கு சந்தோஷம் போய் சரக்கு வாங்கிட்டு வாங்க. உனக்கு ஒயின் மட்டுமா? சரி கோட்ரு. ஏய் வாடா. குடிக்காதே 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 குடும்பத்தை கெடுக்காதே குடும்பத்தை கெடுக்காதே சாகாதே 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 குடும்பத்தை கெடுக்காதே. அந்த மேல இருக்கு அதுவே உனக்கு சங்கூதும் அதுவே உனக்கு சங்கூதும். குடிக்காதே 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 குடிக்காதே. ஏய் மீதி சொல்ற வாங்கிடா. எதுவுமே பிடிக்க மாட்டேன். புல்ல தூக்குற வயசுல புல்ல தூக்க வச்சுட்டீங்க. புல்லுன்னா புல்ல வந்து அண்ணே நிக்குது. நான் சொல்றத கேளுங்கண்ணே. குடிக்காதீங்கண்ணே தயவு செஞ்சு. சொல்றத கேளுங்கண்ணே. நீங்க குடிச்சீங்கன்னா உங்க குடும்பம் தானே நடுத்தருவுக்கு வரும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கண்ணே. நான் வேணா உங்க கால்ல வேணா விழுறேனே. ஐயா வேண்டாம்மா. இங்க பாருமா, நாங்க குடிச்சா குடும்பம் நடுத்தருக்கு வந்துருமா? நாங்க குடிக்கலன்னு வச்சுக்கோ, நாடே நடுத்தருக்கு வந்துரும். புரிஞ்சுக்கோ. கரெக்டா சொன்ன மச்சான். ஐயோ திருந்தவே மாட்டானுங்க. என்ன மச்சான், நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு பார்டர்ல மிலிட்டரி நிக்குது, இங்க பாரை காப்பாத்துறதுக்கு போலீஸ் நிக்குது. என்னத்தான் சொல்றது? காப்பாத்தா மிலிட்டரியும் போலீஸும் என்ன பாடுபடுது பாத்தியா? டாய்லெட்டுக்கு மட்டும் தான் போலீஸ் அவங்கள ஏதோ கலாச்சாங்க போல இருக்கு. யாரு அவங்களா? அவங்கதான். போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. சரிங்கக்கா கிளம்புங்க. தனித்தனியா போகாதீங்க, கும்பலாவே போலாம்க்கா. வாங்கக்கா போலாம். மச்சான், அவங்க டைம் பாஸ் பண்றதுக்கு சீரியல் பாப்பாங்களா? நாம டைம் பாஸ் பண்றதுக்கு தண்ணி அடிக்க கூடாதா? அது எப்படிப்பா? இப்ப நீயே சொல்லு.
சீரியல் பாக்குறதுனால மின்வெட்டு கரண்ட் பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா? அப்ப லாஸ் தானே. நம்ம தண்ணி அடிக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் தானே. அது எங்க தெரியுது உங்களுக்கு? உனக்கு தெரியுது, இதுக்கு தெரியலையே. நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இவ்வளவு நேரம் உங்க கால்ல விழுந்து கேட்டுட்டு தானே வந்தேன். நீங்க கெட்ட கேட்டுக்கு காரு வேற, ஓல்டா இருந்துட்டு யூத் கெட்ட பேர. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஏய் தாய் குளம்லாம் நம்மள திட்டுறாங்க மாப்ள. நம்ம தண்ணி அடிக்கிறத நிறுத்தலாம் மாப்ள. அட விடுப்பா மோ. இங்க பாருமா, குடிக்கிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, குடிக்காதவங்களாம் நல்லவங்களும் கிடையாது. பெருசா பேச வந்துட்ட பேச்சு. பாரு என்ன மச்சான், லைட் அடிச்சிருக்கும் பொழுது ஒரே நாறுது. நாரக்கூடாதுன்னா நல்ல சரக்கு அடிக்கணும். புருஷ சரக்கு புடிங்கி குடிச்சிருக்கோம். வண்டி எடு. சரி நிப்பாட்டு. ஊருல பெருலாம் வந்துட்டோம்னு நினைச்சேன். கேட்க மாட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருந்தா போட்டவனா தலைவங்கிறானோ. மகப்பேறு மகமாய் தாயே, நான் எடுத்துட்டு போகும்போது உனக்கு ஒரு கோயிலை கட்டிடுவேன். எல்லாம் உட்காருங்க. பொம்பளையாலும் ஒருத்தி கூட காணல. சரி, நம்ம தாய்க்கு தாயா இருக்கிற மகப்பேறு மகமாய் வேப்ப மரத்தை நம்ம காலங்காலமா குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருக்கோம். அந்த தாய்க்கு நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில் கட்டலாம்னு இருக்கேன். இத பத்தி என்ன நினைக்க? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. சரி சந்தோஷம். யோ பெருசு, இதுக்கு தான் எங்களை வர சொன்னீங்களா? இருக்கிற கோயில் பத்தாதுன்னு இது வேற. பின்ன இந்த மிட்டாய் கொடுப்பாங்க வாங்கலாம்னு வந்தியோ? உள்ள பேசாம பேச்சு. ஏன்னா நம்ம ஆத்தா அப்பத்தாலாம் இந்த வேப்பமரத்தை சுத்தி வந்துதான் நம்மளெல்லாம் பெத்தாங்க. இந்த மரம் மட்டும் இல்ல, நம்ம ஆத்தா அப்பத்தாலாம் மலையடியா போயிருப்பாங்க. நம்மளும் இந்த மண்ணுல பிறந்திருக்க மாட்டோம். இதாமல இந்த நல்ல விஷயத்துக்கு வாலிபைகளும் கூப்பிடாங்கிறது. கேள்வியான கேள்வி என்ன பேச்சு பேசா? உங்களெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாதியா. பேசுறீங்க பேச்சு. பகுத்தறி பத்தி நீயா பேச? ஏன்னா இந்த ஊருக்கு எத்தனை பொம்பளை பிள்ளை வாக்கப்பட்டு வந்திருக்கு. யாராவது 10 மாசத்துல குழந்தை பெற்றிருக்காளா? எழுதி வச்சுக்கோடா. இந்த தாயை சுத்தாம எவ்வளவு தாயாக முடியாது. சரிங்க, கோயில் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த வரி வசூல் பண்றது, நன்கொடை வசூல் பண்றதுக்குலாம் எங்களை கூப்பிடாதீங்க. அவன் கிரிக்கெட் மேட்சுக்கு வசூல் பண்ண போனா கொடுக்க மாட்டேங்கிறானுயா. நாமத்தை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்களே வசூல் பண்ணி முடிச்சிடுறீங்க. பாருங்க ஐயா, பெரியவங்க நம்ம 2 பேரும் சும்மா இருக்கோம். பெரியவங்களை எடுத்து பேசாம இருந்தா சின்ன பையன் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்க உனக்கு. ஏல இந்த 18 பட்டி காரங்களும் உங்களை நம்பி பொண்ணு தரல, இந்த வேப்பமரத்தை நம்பி தான் பொண்ணு தரான். அவரு பொண்ணு தரலன்னா உங்களுக்கு ஒரு திருநங்கை கூட கிடைக்க மாட்டாராம். பேச வேண்டாம் பேச்சு. ஐயா ஒரு விஷயம் அந்த டப்புன்னு அடிச்சு விட தெரியுமா? ஏன்னா முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா நொய்யாண்டுக்கிட்டு என்ன விஷயம் சொல்லு, முக்கியமான விஷயம் சொல்லு. ஐயா நம்ம சொடல என்ன சொல்ல? வண்டி இருக்கா? யாருடா? இவனே பையனை கிளப்பி வச்சது. ராஜராஜ சோழன் நான், எனையானும் காதல் தேசம். இந்த புறநகர் மேல அடிச்சு போடுடா. மேல வண்டி வரல. சாவடிங்கடா. ஏய் ஏய் என்னடா? ஏய் போறேன். பையனை கிளம்பி வச்சு வண்டியை காட்டுடா. அவரை கடிச்சு திட்டிடுடா. ஏய் ஏறாடியா வா. ஏய் 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 எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், நான் ஜனாதிபதியோட நேரே அப்புறம் நான் என்ன பண்ண பாரு. ஏய் வண்டி உறங்கட்டு. ஏய் இந்த வக்கீல் யாரு? நான் கண்ணுல காட்டுறேன். அவரை காட்டுற அவரை முதல்ல எங்கடா வைக்கிறேன்? போடு போடு என்ன கைடா? யாருடா? சாவடிச்சுடா. என்னடா அடியாத? ஏண்டா இந்த 18 பட்டி காரங்களும் என்னைய பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. என்ன தைரியம் தான் என் பையனுக்கு வாரிசுலாம் பண்ணிட்டா நீ? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆதச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி செத்து தப்பானே. அதுக்காண்டி கண்ணுக்குட்டியும் கழுதியுமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? யோ அவன் என்னையா தப்பு பண்ணிட்டா? என்ன தப்பு பண்ணானா? ஏய் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், என் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்டா. ஆனா ஒரு திருநங்கை கட்டி வச்சு என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசுலாம் பண்ணிட்டா நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன். ஒரு துண்டா வெடிச்சு நான் பால் வடி செய்து போறேன்டா. பாரு பெரிய மனுஷா
இதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஒப்பாரி வச்சியா? வெளிநாட்டுல ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இத பத்தி உனக்கு தெரியுமாயா? வாயை மூடிட்டு போயா. வாரிசுலாம் போறதாண்டா அந்த வழி தெரியும். பையன் காதலை மதிக்க தெரிஞ்சவன், காமத்தை மதிக்கல. அவனை தேடி கண்டுபிடிச்சு போய் ஆசீர்வாதம் பண்ணு. அட போகடா நீங்க, உங்க காதலும் கல்யாணமும். சரி, இதுவும் கலப்பு திருமணம் தானே, லோன் கொடுப்பாங்க. மச்சான் சகனமே சரியில்லை, கோனே ஃபால்ஸ் எல்லாம் வேணாம். அடிச்சடியில வாயே கோணிருச்சு, இதுல கோணைய ஃபால்ஸா? நான் தேடும் சிட்டுக்குருவி எங்கே போனதோ, நான் பார்த்த பட்டாம்பூச்சி என்ன ஆனதோ, நான் கேட்ட குயிலின் பாட்டு எங்கே போனதோ, நான் ஆடும் மாலை ஊஞ்சல் என்ன ஆனதோ, நான் கேட்ட ராகங்கள் கரைந்து போனதோ, வாந்தந்த நீர்த்துளி எங்கே நீந்தி போனதோ, பூ பூத்த சோலைகள் யாவும் பொய்யாய் போனதோ, நான் கண்ட காட்சிகள் எல்லாம் கனவாய் போனதோ, அத்தோறும் மணல் வீடு அழகான கிளிக்கூடு, பானையில கூட்டாஞ்சோறு மனச அழுது, ஊரோரம் ஒரு வீடு தொப்போரம் விளையாட்டு, பல்லாங்குழி ஆட்டம் கூட மறந்து போனது. ஓடும் நதி நீ கரையில் விழுந்தாயோ, நீயும் மீண்டும் வந்து கரையை இணைப்பாயோ, மேகமே வான் மேகமே ஒரு கார் மேகம் மழை பெய்யுமோ வானிலே, மேகமே வான் மேகமே ஒரு கார் மேகம் மழை பெய்யுமோ ஆடும் கதிரே நிலமின்றி சாய்ந்தாயோ, நீயும் மீண்டும் வந்து வயலில் சேர்வாயோ, மீண்டுமே நீ வேண்டுமே என் வயலெல்லாம் செழித்தோங்குமே பூமியிலே, மீண்டுமே நீ வேண்டுமே என் வயலெல்லாம் செழித்தோங்குமே பூமியிலே, வயலோரம் சிறுநண்டு கிளையெல்லாம் தேன்கூடு, அடியில பொங்க சோறு ஆக்கி தின்னுமே, கண்டெல்லாம் ரீங்காரம் மனசெல்லாம் சந்தோஷம், கண்ணங்குழி முத்தம் கூட நினைவில் ஆடுதே. அப்பா என்ன மாலி, ஊருக்கு வந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வண்டி எடுத்துட்டு நேரா வந்திருப்பேன் இல்லையா? இல்லப்பா, நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா, நம்ம கிராமத்து அழகெல்லாம் பார்த்து அப்படியே நடந்தே வந்துட்டேன்ப்பா. அப்படியாம்மா? சரி சரி, உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், குளிச்சுட்டு வா சாப்பிடலாம். சரியா? சரிப்பா, விடுங்கப்பா. விடுமா, நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப இழைச்சிட்டியா மாலி? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நிலத்தடி நீரை சேமிச்சு வைக்கணும்னா முதல்ல இந்த சீமை கருவேல மரத்தெல்லாம் வெட்டி ஆகணும்டா. நட்டு எதை சுத்தம் பண்ணணும்னு சொன்னேன்? முதல்ல இந்த கிணத்துல இருந்து ஆரம்பிப்போம். பாரு எப்படி இருக்குது பாரு. என்ன ஆரம்பிச்சலாமா? ஏய் நட்பு, என்னடா இப்படி இருக்குது? பயங்கரமா இருக்குதேடா. இதை ஏடா சுத்தம் பண்ண சொல்ற?
இதைத்தான் பண்ணி ஆகணும். நட்பே, மரண கிணறுன்னு சொல்றாங்களே அது இதுதானா? யாருக்கு தெரியும்? ஆமாடா, எப்படி இருக்கு பாரு. ரொம்ப மோசமா இருக்குடா. இதை எப்படா க்ளீன் பண்றது? செவன் வந்துட்டா செஞ்சுதான்டா ஆகணும் இதெல்லாம். திவ்யா திவ்யா. ஹாய் மீனா. ஹாய். எப்படிடி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன சும்மா மக்கா சோளம் மாதிரி மாசம் வளர்ந்துருக்க? நீ மட்டும் என்னவா ஆள் குள்ளமா இருந்தாலும் ரொம்ப அம்சமா தான் இருக்க. என்னம்மா மீனா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க? எனக்கு என்னம்மா, இவ்வளவு நாள் ஒத்த மரமா இருந்தேன், இப்போ என் பொண்ணு வந்துருச்சு, சந்தோஷமா இருக்கேன். சரி பேசிட்டு இருங்க, காய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வாடி உள்ள போலாம். திவ்யா, சென்னையெல்லாம் போயிருக்க, அங்க ஏதாவது லவ் கிவ் பண்ணியா? லவ் எல்லாம் பழைய ஸ்டைல் டி. லவ்வையும் தாண்டி வேற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அது என்ன மாதிரிடி? அதை ஏண்டி கேக்குற? சாட்டிங் டேட்டிங்னு சொல்லி வேற வேற மாதிரி போயிட்டு இருக்குடி. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அது என்னடி சாட்டிங்? சாட்டிங்னா ஒரு பொண்ணு 10 பையன்களுக்கு ஒரே மெசேஜ டைப் பண்ணி அனுப்புறது. அப்போ டேட்டிங்ன்றது? அந்த 10 பையன்கள்ல ஒரு இளிச்சவாயனை செலக்ட் பண்ணி அவன் பர்ஸ காலி பண்ற வரைக்கும் அவன் கூட சுத்தி கடைசியில அவனை காய விடுறது. இது தாண்டி டேட்டிங். மெட்ராஸ்ல இவ்ளோ மோசமாவாடி பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. நீ சொல்றது சாட்டிங் இல்லடி, சீட்டிங். கிராமத்துல ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணா பொண்ணு தாண்டி பாவம். அதே சிட்டில ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணா பையன் தாண்டி பாவம். நமக்கு ரெண்டும் செட் ஆகாது. டைம் தான் வேஸ்ட். அந்த 4 பேர் எப்படி இருக்காங்க? எந்த 4 பேரு? அதாண்டி பெரிய மனுஷனா ஆகணும்னு சொல்லிட்டு ஊசி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனானுங்களே, அவனுங்க தான். அவனுங்களா? ஏதோ வளர்ந்து கேட்டோம் வீணா போகணும்னு மன்ற ஆரம்பிச்சு இந்த வேலி கத்தா முள்ளெல்லாம் வெட்டிக்கிட்டு திரியிறானுங்க. எது இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியா? அவனுங்க வருத்தப்படுத்துற வாலிபர் சங்கம். அப்போ அவனுங்க 8ஆவதுக்கு அப்புறம் படிக்கவே இல்லையா? 4 பேரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கானுங்க. அப்பையாத்தா தண்ணி தெளிச்ச உடனே கோயில் மாடு மாதிரி சுத்தி சுத்தி வரானுங்க. அப்போ அதுல யாராச்சும் ஒருத்தனை கரெக்ட் பண்ணிருக்கலாம்ல. கண்ணி கழியாம இருந்தாலும் இருப்பனே தவிர அந்த கர்மத்தெல்லாம் செய்வனாடி. இதெல்லாம் வேலைக்காவது. வாடி போலாம். இப்ப போனா அவனுங்களை எங்கடி பார்க்கலாம்? எங்கடி போயிருவானுங்க, வெட்டியா ஏதாவது சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஏய் அங்க பாரு. என்னடி உன் போட்டோ போட்டிருக்கு? வாவ், சர்ப்ரைஸா இருக்குல்ல. எப்படி தெரிஞ்சது இவனுங்களுக்கு? தெரியலையே. பார்க்கலாம். ஏன் போட்டோ எப்படி இவனுங்களுக்கு கிடைச்சது? யார் கொடுத்திருப்பா? ஏய் அங்க. ஹாய். ஏய் ஹாய். எப்படி இருக்கீங்க? ஹாய். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் திவ்யா. Thank you. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Thank you. கங்க்ராட்ஸ். Thank you. வாழ்த்துக்கள் திவ்யா. Thank you டா. திவ்யா, என்ன ஆச்சரியமா பாக்குற? சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் ஒண்ணா படிச்சிருக்கோம். எவ்வளவு நாளானாலும் உன்னை பத்தி நாங்க தெரிஞ்சுக்காம இருப்போமா? நீ மறந்தாலும் நாங்க எல்லாம் உன்னை மறக்க மாட்டோம். வாவ், வாட் a surprise. என்னால நம்பவே முடியல. இவ்ளோ திக் ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி. என்ன பாக்குற? ஊருக்குள்ள எங்களை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊருக்குள்ள வேலிக்காத்தா முள்ள வெட்டிக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு அப்படின்னு இவ சொன்னாளா? இவ தான் சொல்லிருப்பா. நீ தானே? இல்ல பத்தி ஏதோ சொல்லிருக்க. ஏய் அவளை விடுங்கப்பா. என்ன இப்போ? சரி 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 சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னில இருந்து நம்ம மன்றத்தோட சட்ட ஆலோசகர் நீ தான், ஓகேவா? ஓகே ஓகே. நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். அது வாங்க. ஏய் ஏன்டா அப்படி படுத்துறேன்னு? சும்மா டெய்லி இதே தொல்லையா போச்சுடா உன் கூட. அழாம வா, சைலண்டா வான்னு சொல்றேன்ல. வாங்க போற நீ என்கிட்ட. நான் ஸ்கூல் வா. போக மாட்டேன். போங்கம்மா, நான் அடம் ஸ்கூல் பிடிக்காத போக மாட்டேன். சொன்னா கேளு. ஸ்கூல் ஏய் போகமா. உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதே டெய்லி போராட்டமா போச்சு.
சங்கம்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். எதனா என்ன செய்யல நட்பு மறந்துடுவாங்க செய்யறது? நட்பு. நீயே சொல்லு. ஏதாச்சும் பண்ணா 4 எழுத்து படிச்சு நல்லா வருவேன்னு பார்த்தா ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? எல்லா பசங்களும் படுத்தாம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாங்க, நீ மட்டும் ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? சனியனே வந்து நாட்டுல எவ்வளவு அநியாயம் நடக்குது. ஆமா நட்பு. ஏய் ஒழுங்கு மரியாதை வந்துரு. அடி வாங்கி சாகாத என்கிட்ட வரப்படியா இல்லையா? உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, அவ்வளவு கோவமா வருது எனக்கு. ஏன்டா உங்க அப்புறம் மாதிரியே இருக்க பிசாசு? என்ன நட்பு பாத்துட்டு சும்மா இருக்கிற? என்ன பண்ணலாம் நட்பு? ஒழுங்கு மரியாதை வந்து தொலை. அடிக்கிறேன். பாவம் நட்பு. டேய் அவ திருந்துற மாதிரி ஏதாவது பண்ணணும்டா நட்பு. ஆமா நட்பு, இந்த பொம்பளை சும்மா விடக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். கண்டிப்பா பண்ண நட்பு. சும்மா விடக்கூடாது. என்னடா நட்பு சொல்ற? வாங்கடா போலாம். மைலாட், பெற்ற மகன் என்றும் பாராமல் ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்ல மறுக்கிறான் என்ற காரணத்துக்காக அவனை நடு ரோட்டில் வைத்து அடித்து இருக்கிறார் இந்த பெண். மகன் பள்ளிக்கு செல்ல ஏன் மறுக்கிறான் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் பொது இடத்தில் மகனை அவமானப்படுத்திய காரணத்திற்காக கணம் கோட்டார் அவர்கள் இந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவனுங்களா இன்னைக்கு ஒரு வழி பண்ணதான் சிறப்பு. யாரா டென்ஷன் ஆயிடாதீங்க. ஏய் நாசமா போறவனுங்களா, ஏன்டா அப்படி உருப்படாம ஊரை சுத்திக்கிட்டு ஊரம்புக்குன்னே அலையுறீங்க? உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? உங்க ஆத்தாப்பா என்ன உங்களை படிக்க வைக்காம ஊர் மேல விட்டுட்டாங்க? பூனைக்குட்டிய தாய் பூனை கவிட்டு போனா செத்தா போயிடும். இத கூட புரிஞ்சுக்க தெரியாம நீங்க எல்லாம் சங்கம் வச்சு என்னடா பண்ண போறீங்க சொல்லுங்கடா. இத புரிஞ்சுக்காம கோர்ட்ல என்ன அபராதம் கட்ட வச்சிட்டீங்களே, உருப்படுவீங்களா நீங்க எல்லாம்? விடுறா விடுறா, இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கூடாது. அப்போ புது செருப்புல அடி வாங்கினாலும் வலிக்கலங்கிற. தமிழக சட்டசபைக்கு பொது தேர்தல் அறிவிப்பு. மே 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் மே 13 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 14 முதல் 29 வரை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யலாம் எனவும் மனுக்களை திரும்ப பெற மே 2ஆம் தேதி கடைசி தேதி எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டேய் நட்பு, இந்த வாட்டி எலெக்ஷன்ல யாருக்குடா சப்போர்ட் பண்ணலாம்? டேய் நாம சங்கம்னு ஒன்று வச்சிருக்கோம்டா. கண்டிப்பா யாருக்காவது ஒரு ஆளுக்கு கேன்வாஸ் பண்ணி தான் ஆகணும். டேய் ஒரு சைடு பார்த்தா ராஜாவோட அப்பா, இன்னொரு சைடு பார்த்தா திவ்யாவோட அப்பா. நமக்கு 2 பேருமே முக்கியம். ஆமா, யாருக்குமே நம்ம ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன்ல நம்ம சங்கம் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணாது. யாராருக்கு விருப்பமோ அவங்களுக்கு ஓட்டு மக்களா பார்த்து போட்டோம். அவ்வளவுதான். இதுதான் நம்ம சங்கத்தோட முடிவு. ஐயோ என்னாச்சு? ஐயா இந்திரா, என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? உயிரோடதான் இருக்கீங்களா? நான் உயிரோட இருந்தா தானடி நீ எம்எல்ஏ பொண்டாட்டி ஆக முடியும். அதுக்கு தானடி நீ கோவில்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்திருக்க. அதுக்குள்ள உனக்கு என்னடி இவ்வளவு சந்தேகம்? ஏங்க வீட்டு வாசல்ல 4 பேர் கையில மாலையோட சங்கு ஊதிக்கிட்டு இருந்தா அப்புறம் சந்தேகம் வராம என்ன செய்யும்? என்னமா ஏதாவது பதறியே போயிட்டேன். டேய் அண்ணா, என்ன இளவுடா இதெல்லாம்? அந்த இளவத்தான் நானும் கேக்குறேன். நம்ம கட்சியோட சின்ன சங்குன்னு அதான் யதார்த்தமா இருக்கட்டுமேன்னு சங்கோட நிறுத்திக்க வேண்டியதானடா. மணி எதுக்குடா? அவனுக்கு மணி அடிச்சாதான் சங்குவே வருமானே. அதனாலதான் அவன் சங்குவும் மணியை கையோட எடுத்துன்னு வந்துட்டான். கர்மம் இத்தனை நாள் வெட்டி பயல் தான் கூட கூப்பிட்டுட்டே இருங்கன்னு நினைச்சேன். இப்ப வெட்டி ஆணையும் கூட கூப்பிட்டுட்டே இருங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க. டேய் வாங்கடா. வணக்கம் வாத்தியாரே. என்ன இதெல்லாம்? வாத்தியாரே, நமது சின்னம் செருப்பு சின்னம் வாத்தியாரே. அதுக்காக காலில் போற செருப்பெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு சேச்சி கீழே போடுங்கய்யா. வருத்தப்படாதீங்க வாத்தியாரே. காலில் செருப்பு போட்டு ஓட்டு கேட்டா மரியாதை இருக்குது வாத்தியாரே. கையில செருப்பு போட்டு ஓட்டு கேட்டு போனா மரியாதாவும் இருக்கும். நம்ம செருப்பு சின்னத்துக்கு ஓட்டு கேட்ட மாதிரியும் இருக்கும். சரி, செருப்பு சின்னத்துக்கு செருப்பை காமிச்சிங்க. விளக்கு சின்னம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? விளக்கு புடிச்சுதான் ஆகணும். ஐயோ, நான் சின்னத்தை சொன்னையா. நானும் சின்னத்தை தாயா சொன்னேன். சின்னத்தை சொன்னியோ என்னத்தை சொன்னியோ, விளக்கு பிடிக்கிறதெல்லாம் உடு. முதல்ல இந்த வாத்தியாருக்கு செருப்பை காட்டி எப்படி ஓட்டு கேட்பீங்கன்னு சொல்லுங்க. அடுத்துறீங்களேயா? வாத்தியாருக்கு செருப்பு சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ராஜாக்கு போன் பண்ணியா? பண்ண நட்பு, நாட் ரீச்சபிள். உன்னா மெட்ராஸ்க்கு போயிடறேன்டா. ஆமாண்டா. டேய் தோபர்ரா வாத்தியா. நம்ம பிரச்சாரத்தை இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். எங்கப்பா அந்த சால்வை? எங்கப்பா?
இப்படி வா அப்படி வா தம்பி. இவங்க அனுப்புறா தாங்கடா. ஏதோ வாத்தியார் பண்றாருப்பா. ஏதோ பண்றாரா. தம்பி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நில்லுங்க. இது வேறயா? நடிப்பா. கை தட்டுங்கப்பா. சூப்பர். இந்த வாத்தி கூடிய சீக்கிரம் மந்திரியாக போறான். உங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. நீங்க என்ன செய்றீங்க, உங்க சங்கத்துல சொல்லி இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரையும் என்னோட செருப்பு சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்க. டேய் இந்த வாத்தியாருக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? டேய் அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சதே நம்மளால தான்டா. டேய் சும்மாரா சார், சுயேட்சா நிக்கிற நீங்க எப்படி சார் மந்திரியா முடியும்? இப்ப இருக்கிற நிலைமையில நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு மக்களுடைய ஆள்காட்டி விரல் சுண்டு விரல் ஆனதுதான் மிச்சம். அதனால டெல்லியில நடந்த மாதிரி பெரிய மாற்றம் ஒண்ணும் இங்க நடக்க போறது இல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தா இங்கேயும் கூட்டணி ஆட்சி தான். அப்படி வந்தா என்ன மாதிரி சுயேட்சைக்கு மதிப்பு அதிகம் தானே. இப்ப சொல்லு, படிச்சனா மந்திரி ஆயிடுவன்ல. வரட்டுமா? ஆனால் நட்பு வாத்தியார் ரொம்ப தான் கனவு காண்ட. அப்துல் கலாம் சொன்னதை நம்ம வாத்தியாரு அரசியல் அப்ளை பண்ணி பாக்குறாரு போல இருக்குது. விட்றா அரசியல்ல 1000 அப்பா டக்கர் இருப்பாங்க, இவரு ஒரு டக்கரு. வண்டியறா போலாம். அம்மா சங்கு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்கம்மா தலைவருக்கு. அம்மா மறக்காம சங்கு சின்னத்துல உங்க ஓட்டை போட்டுருங்கம்மா. சங்கு சின்னம். ஆமா எல்லாம் நம்ம தம்பி சங்கு சின்னம் தம்பி சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுமா நம்ம தலைவர். மறக்காம உங்க ஓட்டை போட்டுருங்கப்பா. என்ன வேணும்னாலும் செஞ்சு கொடுக்கலாமா, நீங்க ஓட்டு போட்டா போதும். ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாத்தியார் சார். வாங்க சார். சௌக்கியமா சார்? நல்லா இருக்கேன். நமஸ்தே சார். இது எங்க வீட்டு பத்திரம். சரிங்க சார். பாருங்க. சரிங்க. என் பேர்ல தான் இருக்கு. இதை வச்சுட்டு நான் கேட்ட பணத்தை கொடுங்க. சரிட்டு இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன் சுயேட்சையா. நீங்களும் உங்க குடும்பமும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க. செருப்பு சின்னம். சரிங்க சார். பையா ஜல்தி ஆவோ. இந்தாங்க சார். ரொம்ப நன்றி சேட்டு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் கண்டிப்பா சார். ஓட்டு போட்டுருங்க. ஓகே சார். வரேன் சேட்டு. வரேன்னாச்சு. வணக்கம் வணக்கம் வாத்தியாரே. நல்லா இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? இப்போவே உங்களுக்கு எம்எல்ஏ கலை வந்துருச்சு வாத்தியாரே. இந்த முறை நீங்க தான் எம்எல்ஏ. எல்லாம் உங்க தயவு தான். வாழ்த்துக்கள் வாத்தியாரே. எல்லாம் வெயிட் பண்றாங்க வாத்தியாரே. வாங்க. போயிடுவோம். வாங்கப்பா. தியாகு பேசாம வாத்தியாரா இருந்தா நேரம் எச்சமாயிருப்ப. உனக்கெல்லாம் இருக்கே அரசியல். என்ன கருமமா போ. யோ என்னையா இந்த கணக்கு வாத்தியார் இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த ஆளு கிடக்குறாரு. அடுத்த கல்வி அமைச்சரே நீங்க தான் வாத்தியாரா? இவங்களுக்கு ஓட்டு இல்லாம போச்சே. வணக்கம் வணக்கம். வணக்கம் வாத்தியாரே. வணக்கம். என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இந்த அரிசி மூக்குத்திக்கெல்லாம் டோக்கன் வாங்கிட்டீங்களா? அப்புறம் இந்த லட்டு கொடுப்பாங்க, லட்டு. அதுல முக்கியமா என்னன்னா அவசரப்பட்டு சாப்பிடாதீங்க. அதுக்குள்ளதான் நாங்க மூக்குத்தி வச்சிருக்கிறோம். புரிஞ்சுதா? என்னையா பீரங்கி பிரச்சாரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் வாத்தியார. அப்புறம் வாசகம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். சும்மா காமா சாமான்னு இருக்க கூடாது. அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் வாத்தியார. எங்க சொல்லு பாப்போம். சாம்பாருக்கு வேணும் பருப்பு, சட்ட சபைக்கு போன இந்த செருப்பு. ஐயோ யோ என்னையா இது பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம் போல் இருக்க. வாத்தியார உங்க சின்ன செருப்பு அததான் இப்படி சொன்னேன். அது சரி சரி சரி. அப்புறம் அடுத்தது வாத்தியார அடுப்புக்கு வைக்க போறது நெருப்பு, சில கட்சிகளுக்கு வைக்க போற ஆப்பு. கட்சிக்கு ஆப்பு வைக்கிறியோ இல்லையோ எனக்கு ஆப்பு வச்சிடாதப்பா. அம்மா தாய் குலங்களா எங்க அந்த கோஷத்தை சொல்லுங்க பாப்போம். போடுங்கம்மா ஓட்டு செருப்பு சின்னத்தை பார்த்து. அது வாத்தியார கரகாட்டம் நாதஸ்வரம் இதெல்லாம் வச்சா இன்னும் தூக்கலா இருக்கும்ல. நாதஸ்வரம்
நாதஸ்வரத்துல பீப்பு பீப்புன்னு சத்தம் வருமையா, அப்புறம் தாய் குலங்கள்லாம் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம உருவ பொம்மையை எரிக்க ஆரம்பிச்சிருவாங்கய்யா. நமக்கு தாய் குலம் ஓட்டு ரொம்ப முக்கியம்யா. சொல்லுங்கண்ணே. போடுங்கம்மா ஓட்டு. அண்ணா நீங்க தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்யறதுக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நீங்க என்னன்னா வச்ச இடத்துல வச்ச வாஷிங் மிஷின் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆமாண்ணே, எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் தொகுதியை பம்பரமா சுத்தி வராங்க, நீங்க கேர்லெஸ்ஸா உட்காந்துருக்கீங்க. பாடையில போறவனுக்கு யமகண்டம் முக்கியம், பல்லக்கில போறவனுக்கு நல்ல நேரம் முக்கியம்டா. இப்போதைக்கு நம்ம தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்குன்னு எடுத்து சொல்லுங்கடா. இப்ப அந்த வாத்தியார் தானே முன்னணியில இருக்காரு. ஆமாண்ணே, வாத்தியாரு வீட்டுக்கு வீடு அரிசி மூட்டை தர போறாராம். தரட்டும். லேடிஸ் ஓட்ட கவர் பண்ண பட்டு புடவை கொடுக்க போறாராம். கொடுக்கட்டும். அது மட்டும் இல்லண்ணே, லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுக்க போறாராம். கொடுக்கட்டும். தரட்டும். இப்படியே போயிட்டு இருந்தா நாம டெபாசிட் இழந்துருவோம். அப்படியா? ஏங்க ஏற்கனவே வாத்தியாருக்கு செல்வாக்கு அதிகம், இதுல பணத்தை வேற வாரி இறைச்சாருன்னா உங்க கதை அவ்வளவுதான். இறைக்கிறது பெருசு இல்லடி, எவ்வளவு இறைக்கிறாங்கிறது தான் முக்கியம். உனக்கு எம்எல்ஏ பொண்டாட்டி ஆகணும்னு ஆசை வந்தாச்சு, நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே? டேய் குமாரு, உன் அக்கவுண்ட்ல பணம் போய் சேர்ந்தாச்சுன்னு எனக்கு SMS வந்தாச்சு. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா வீதம் சொலையா 25,000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன். வாத்தியாரு அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாருன்னு சொல்லி ஓட்ட மாத்தி போட்டீங்க, அடுத்த தேர்தலுக்கு நீங்க யாரும் இருக்க மாட்டீங்கடா. இப்ப ஜெயிப்பாராடா உங்க வாத்தியாரு? ஒரு ஓட்டுக்கு சொலையா 5000 ரூபா கொடுத்துருக்கேன்டா. கேள்விப்பட்டிருக்கீங்களாடா எங்கேயாச்சும்? பணத்தை சுனாமியா வாரி இறக்கிற வேண்டாம் நானு. போங்கடா போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. அண்ணன் தான் வரணும். சரிங்கண்ணே. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. போடி, நீயும் போடி. பெருசா பேச வந்துட்ட. இந்தாங்க, நம்ம ஜாதி ஓட்டு ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. தலைவர, நம்ம சாதிக்காருங்க வெவ்வேறு கட்சியில இருந்தாலும் நம்ம சாதிக்கு தான் ஓட்ட போடுவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போங்க, வரப்புறம் நல்லா ஊக்கமா போய் வேலையை பாருங்க. வரோம் தலைவர், போயிட்டு வாங்க. கவுத்துட்டாங்களப்பா. ஐயோ, ஏன் காடு போச்சே, கலரி போச்சே. இந்த ஊரு ஜனத்தை நம்பி மூட்டை மூட்டையா அரிசி கொடுத்தனே, எல்லாம் போச்சே. நட்டுக்குள்ள முக்குத்திய வேற வச்சு கொடுத்தனே, அதுவும் போச்சே. ரேஷன் கடையில கியூல நின்னவனுக்கெல்லாம் போய் வீடு தேடி அரிசி மூட்டையா போட்டனே. கண்டிக்க மாட்டு புடவை இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு தேடி போய் பட்டு புடவையா கொடுத்தனே. கூட பட்டு புடவையே. ஓட்ட நம்பி கொடுத்தனே, என்ன ஒட்டாண்டி அடித்தாங்களே. இவன் வேற போட்டு போட்டு மானத்தை வாங்குறாரு. முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க. ரொம்ப கரெக்ட், நான் முட்டாள் தான். ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. அந்த 4 பேர் தான் சொன்னாங்க. படிச்சு வாதியாரானதுக்கு படிக்காம மந்திரியா இருக்கலாம்ல சார்? யாருமே இல்லாத இடத்துல பலப்பா விட்டாங்களே. உழவும் பயமா இருக்கு, சாகவும் பயமா இருக்கு. 4 பேர் இருக்கிற இடத்துல போய் தற்கொலை பண்ணா காப்பாத்திடுவாங்க. யாருமே இல்லாத இடத்துல விழுந்தா மாடிய 4 நாள்ல எடுப்பாங்களோ, 4 மாதத்துக்கு அப்புறம் எடுப்பாங்களோ, யாருக்கு தெரியும். இப்படி தனியா வந்து உட்கார வச்சுட்டாங்களே ஐயா. டேய் வாத்தியாரா,
ஆமால ஆமாண்டா. இங்க என்ன பண்றாரு? டேய் ஒருவேளை எலெக்ஷன்ல தோத்துட்டாரு, அதுக்கு வெக்ஸா எதனா தற்கொலை இருக்கல பண்ணிக்க போறாரா? இருக்கலாம்டா. ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ? சார் அவசரப்படாதீங்க சார், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க சார். சார் பாவிகளா இங்கேயும் வந்துட்டீங்களா? 5 வருஷத்துல நிறைய இடைத்தேர்தல் வந்துடும் சார், எதெல்லாம் ஒண்ணு நின்னு ஜெயிச்சிடலாம் சார். ஏய் ஆசிரியரா இருந்தேன் அத்து விட்டீங்க, அரசியல்வாதியானே அவுத்தே விட்டீங்களேடா. இப்ப செத்து ஆவியா போலாடா, அதுக்கும் விட மாட்டேன்றீங்களேடா. ஏண்டா என்ன மாதிரி படிச்சவன் அரசியலுக்கு வரக்கூடாது, அதுலயும் படிப்பு சொல்லித்தரவே வரவே கூடாதுன்னு என்ன வச்சே மெசேஜ் சொல்லிட்டீங்களேடா பாவிகளா. பரவாயில்லடா, என் பாடியாவது வீட்டுல கொண்டு போய் சேருங்கடா. ஐயோ புஜ்ஜிமாமே புடிச்சாரா? சீக்கிரமா வாங்கடா. ஐயோ அந்த வாத்தியாரே புடிடா. அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? சொத்து போனா போகுது, அதை விட மேலான சொத்து நீங்க என்ன படிக்க வச்சிருக்கீங்க. நான் உங்களை பாத்துக்க மாட்டேனா? கொஞ்ச நேரத்துல என்ன அனாதையாக்க பாத்துட்டீங்களே. தப்பு தாம்பா, ஆத்திரத்துல அறிவை எடுத்துட்டு. நான் ஊர்ல இல்லாத 2 நாள்ல இவ்வளவு நடந்திருக்காடா? எப்போ வர சொன்னா எப்படா வரீங்க? ஏன் இவ்வளவு லேட்டு? என்னடா டேய், வாத்தியார் குடும்பத்தை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குடா. வாத்தியாருக்கு ஏதாவது செஞ்சாகணும்டா, அதுக்கு தாண்டா உங்களை வர சொன்னோம். டேய் உனக்கு வாத்தியார் மேல எல்லாம் பரிதாபம் இல்ல. எங்க அவரு தன்னோட அழகான பொண்ணையும் சேர்த்து சாவடிச்சிருவான்னு பயம். ஏய், எதுக்கு எதடா முடிச்சு போடுற? நட்பு, ஆழ்தொலையில் விழுந்த குழந்தையும் அரசியலில் போட்ட பணத்தையும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வாத்தியாரை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்? டேய், பிரச்சனைன்னு ஒன்று இருந்தா தீர்வுன்னு ஒன்று இருக்குண்டா. அப்படிங்கிற? ஆமா. அப்போ சரி. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பேராசை கொண்ட பாண்டியபுரம் மக்களே, எலெக்ஷன் வந்தா பிரியாணிக்கும் கோட்டருக்கும் அலைகின்ற உள்ளூர் மக்களே, இதோ வந்துட்டேன். இறங்கடா, இருங்க, இறங்கடா சீக்கிரம். சரிப்படா, லைனா தான் நிற்கிறீங்களா? பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டவங்க கவனமா கேட்டுக்குங்க. நம்ம தொகுதியில சுயேட்சையா நின்று தோத்து போனாரே வாத்தியார் தியாகராஜன், அவர் நேத்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? நீங்க தான். இதுக்கு மேல நீ சொல்லுப்பா. இதுக்கு காரணம் பொதுமக்களாகிய நீங்க தான். வாத்தியார் தன்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து ஓட்டுக்காக செலவழிச்சிருக்காரு. நீங்களும் அதை வாங்கியிருக்கீங்க. நீ சொல்லு நட்பு. யார் யாருக்கிட்ட என்னென்ன கொடுத்தாருன்ற விவரத்தை லிஸ்டா எழுதி வச்சிருக்காரு வாத்தியார் தியாகராஜன். அந்த லிஸ்டோட ஜெராக்ஸ் காப்பி எடு. இதோ இந்த லிஸ்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு மறுபடியும் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாருன்னா கொடுத்தவன் செத்து போயிடுவான். வாங்கின ஒவ்வொருத்தரும் 1 வருஷம் உள்ள போயிடுவீங்க. ஏன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குறதும் தப்பு, பணம் கொடுக்கறதும் தப்பு. ஓட்டுக்கு பணம் வாங்கினவங்க, லட்டுல கம்மலை வச்சு வாங்கினவங்க, பேட்டி சேலை வாங்கினவங்க, அரிசி மூட்டைய அமுக்குனவங்க, இவங்க எல்லாரும் இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஒரு கோயில் வாசல கொண்டு வந்து வச்சிருங்க. என்னடி இப்படி சொல்றாங்க? நரி தின்ன சேவல் கூவாதுன்னு நினைச்சீங்கன்னா, மலைப்பாம்பு முழுங்கின ஆட்டுக்குட்டி துள்ளாதுன்னு சைலண்டா இருந்துட்டீங்கன்னா, அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அட்ரஸ் இல்லாம போயிடுவீங்க. சொல்லிட்ட
சொல்லிட்டேன் அது நிறுத்து இங்கதான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். வாஜார்கிட்ட எலெக்ஷனுக்கு என்னென்னலாம் வாங்கினீங்களோ அதெல்லாம் வந்து வச்சிருங்க. சொல்லிட்டேன். அப்புறம் குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போயிடாதீங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் குடும்பத்தோடு கழிச்சுனுவீங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். வாங்கடா நட்பு போலாம். ஏன்னா நட்பு இந்த பெருசு குவார்டர் வாங்கியிருக்குதே எப்படி எடுத்து வந்து கொடுப்பான்? உடனே வந்து வாந்தி கிஞ்சி எடுத்துட போறான்டா. பாபு பத்திரத்தை எடுத்துன்னு வா. வாதியாருக்கு இப்படி உதவி செய்யுங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். என்னால முடிஞ்ச சின்ன நீங்க உதவி. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே நட்பே போலாம். அப்பா சார் என்ன சார் இது? என்ன திவ்யா இதெல்லாம்? எங்க சார் கிளம்பிட்டீங்க? சார் நட்பு நீயே கொடு. வாங்கிக்கோங்க சார். என்னப்பா இது? இது எல்லாம் உங்க சொத்தோட டாக்குமெண்ட்ஸ். எதெல்லாம் இழந்துட்டோன்னு உங்க உயிரோட துணிஞ்சீங்களோ அதை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கோம். வாங்கிக்கோங்க சார். என்னப்பா சொல்றீங்க? வாங்கிக்கோங்க சார். உண்மைதான் சார். இது உங்களோட சொத்து பத்திரம் தான். ஓட்டு போறதுக்காக மக்கள் உங்ககிட்ட வாங்கின பணத்தை நாங்க திருப்பி மீட்டு கொண்டு வந்திருக்கோம் சார். இனிமே உண்மையான ஆசீர்வாதியா இருந்தா எவனும் ஓட்டுக்கு பணம் வாங்கவும் கூடாது, பணம் கொடுக்கவும் கூடாது. இதுதாங்க சார் எங்க மெசேஜ். அரசியல் ஒரு அனகொண்டா, அது ஆளையே முழுங்கிடும்னு நான் இப்ப தப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். சார் அரசியல் ஒரு சூதாட்டம் மாதிரி. அதுல பாண்டவர்கள் ஜெயிக்க முடியாது சார், சகுனிங்க தான் ஜெயிக்க முடியும். போ திவ்யா, இது உங்க வீடு தான் சார். போங்க சார். திவ்யா போங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா. ஓகேடா போலாமா? போலாம். ஹே கவி, சி நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்தா சரிப்பட்டு வராது கவி. ஏன்? நீ தான் படிச்சு முடிச்சிருக்கல, மெட்ராஸ்க்கு போய் வேலை தேடி செட்டில் ஆகுற வழியை பாரு. அதுக்கப்புறம் நான் அங்க வந்துடுறேன். நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம். அவசரப்படாத கீதா. என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற முடிவு தான் என் முடிவும். அவங்க எப்போ இந்த ஊரை விட்டு போகலான்றாங்களோ அப்பதான் நான் போவேன். நானும் இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ தான். வேற ஜாதியில காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஊர்க்காரங்க என்னையும் உன்னையும் விட்டு வைக்க மாட்டாங்க. நான் வேணும்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பாக்குறேன். நம்ம பழகுறது இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டு போயிடு. சரி, நானும் பேசி பார்க்குறேன். நான் சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க. ஏய் வாடங்க. ஐயோ அப்பா வந்துட்டா, நான் வரேன். ராஸ்கல் தோலை உடிச்சான். ஏண்டா பணக்காரியா இருந்தாலும் பரதேசியா இருந்தாலும் பொம்பளை சுகம் ஒண்ணுதான்டா. ஏறா வண்டியில அடையா. டேய் இங்க வாடங்க. என்னப்பா? டேய் நீ ஆலமரத்தை சுத்தியோ அரச மரத்தை சுத்தியோ பிறக்கணும்னு வேண்டி பிறந்தவில்லை. நீ என்ன உனக்கு முன்னாடியே 3 பொண்ணை பெத்தவன்டா நானு. 3 பொண்ணா பிறந்துடுச்சேன்னு சொல்லிட்டு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டவன்டா நானு. அதுக்காக நான் இப்ப வேதனைப்படுறேன்டா. என்ன பெத்த தாயிடா வயசான காலத்துல பீலியும் மூத்திரத்திலையும் படுத்த படுக்கையா கிடந்தா. பார்க்க முடியாம அவங்கள நான் கருணை கொலை பண்ணிட்டேன்டா. அதுக்கு நான் இப்ப வெக்கப்படுறேன். இத பாருடா, நான் குலதெய்வத்தை விட உயர்வா நினைக்கிறீங்க ஜாதியவே இப்ப நீ கலங்கப்படுத்த பாக்குற. இருக்கிற சொத்துக்கு ஒரே வாரிசுன்னு உன்னை விட்டு வைப்பன்னு மட்டும் நினைக்காத. என்ன இதுக்காக உன்னை நானே கௌரவ கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். அதுக்காக நான் வெக்கப்படவும் மாட்டேன். புரிஞ்சுதா? போ உள்ள. எல்லாம் அம்மால சொல்லணும். உள்ளே வளர்த்துருக்கா. எங்கடா தேடுறது இவனை? டேய் அதோ பாரு கவி அங்க நிக்கிறான். அங்க நிக்கிறான். கவி
டேய் ஏன்டா அப்படி பண்ற? எங்க எல்லாம்டா உன்னை தேடுறது? டேய் கவி, என்னடா ஆச்சு? ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடா ஆச்சு உனக்கு? டேய் உன்னதான்டா கவி சொல்லாண்டா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை என்ன அப்படியே விட்டுருவோம்? என்னடா ஆச்சு? சொல்லி தொலையாண்டா. ஏதாவது சொல்றானா பாரு. என்னடா உன் பிரச்சனை? டேய் பேசுடா. டேய் உங்ககிட்ட தான்டா கேக்குறோம், சொல்லுடா. அது ஒன்றும் இல்லைடா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அந்த காலத்திலே இருக்காரு, இப்பவும் ஜாதி பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில நட்பேன். டேய் இவனா பாடுறா. டேய் இதுக்கேண்டா கவலைப்படுற, நாங்களாம் இருக்கோம்டா. தைரியமாடா, வாடா. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்கறியா? அப்ப மேட்டர்டா, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு ஏறா வண்டியில. இதுக்கெல்லாம் போய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. தலைவரே நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். தலைவரே சாம்பார் பாருங்க யார் வர்றான்னு. வணக்கம் தலைவரே. வணக்கம். உட்காரு. டிஃபன் சாப்பிடுறியா? வரும்போது தானே சாப்பிட்டு வந்தேன். என்னைய ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன விஷயம்? என் பையனோட நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்லைண்ணே. காதலுக்கு எதிரில் கீழ் ஜாதி பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணே, ஒரே கவலையா இருக்குதுண்ணே. ஆமையா, நானும் கேள்விப்பட்டேன். இத பாரு, இப்பதான் நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். காதலுக்காக ஜாதி கௌரவத்தை விட்டுறக்கூடாது. என்ன கருமம், பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். சட்டு புட்டுன்னு எதையும் செஞ்சிட முடியாது. பார்த்து நிதானமா தான் செய்யணும். யோ பிஏ தலைவரே, இந்த காதலை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணலாம் ஐயா? இந்த காதல்னால ஜாதி எல்லாம் அழிச்சிரும் போல இருக்கேயா? தலைவரே, மனித ஜாதின்னு ஒண்ணு இருக்க வரைக்கும் காதலையும் அழிக்க முடியாது, ஜாதியும் அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாது? எந்த போராட்டமும் தீவிரமடைஞ்சா அதுவே வெற்றி அடைமையா? யோ அதுக்கு தான் இருக்கவே இருக்க தீக்குளிப்பு போராட்டம். காதலை எதிர்த்து நம்ம பத்த வைப்போம், சனியை அதுவா கொழுந்து விட்டு எரியட்டு. சரிங்க. இப்போ தீக்குளிப்பு போராட்டம் நடத்தணும்னா முதல்ல உங்க ஆளுகள்ல எவனோ ஒருத்தனை தீக்குளிக்க போராட்டம் எந்த ரூட்ல போகுதுன்னு பாப்போம். என் பையனை போட்டு கொடுத்தானே. யோ என்னையா விவரம் கேட்ட ஆளா இருக்க? வாரிசு இல்லாம அந்த காலத்துல அரசியல் பண்ணி என்னையா பிரயோஜனம் இருக்கு? ஜோபார், குடும்பத்தை காப்பாத்துறதுக்குன்னே எவனா தீக்குளிக்க தயாரா இருப்பான். அவனை புடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவனை தீய வச்சு கொளுத்தியா, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரிங்கண்ணே. தலைவரே, ஹோட்டல் திறக்க போனா ரிவனை வெட்டி நீங்க தான் திறந்து வைக்கிறீங்க. துணி கடைக்கு போனீங்கன்னா கடையை திறந்தோன்னே 2 சட்டையை வாங்கி நீங்க மாட்டிக்கிறீங்க. நகை கடைக்கு போனா கடையை ஓபன் பண்ணவே 2 போரத்தை வாங்கி நீங்க மாட்டிக்கிறீங்க. அதே மாதிரி ஒயின் ஷாப் எதிர்ப்பு போராட்டத்துக்கு போனீங்கன்னா முதல் பூட்டை நீங்க தான் போடுறீங்க. அதே மாதிரி இந்த தீக்குளிப்பு போராட்டத்துல தலைவர் நீங்களே தீக்குளிச்சு ஆரம்பிச்சு வைக்க வேண்டியதானே? இத்தனை நாளைக்கு தான் இந்த தொண்டர்கள் தீக்குளிக்கிறது. பார்க்க சைக்கிள தலைவரே, நான் பாருங்க தலைவரே, உங்களுக்கு குடும்பம் குட்டி எதுவுமே கிடையாது. நீங்க தீக்குளிச்சு ஒருவேளை செத்து போனீங்கன்னா உங்க முழுவர் சிலைய நடு ரோட்ல வச்சு காதலுக்காக உயிர் நீத்த காதல் தண்டபாணி அப்படின்னு கிரேனைட்ட கொட்டை எடுத்துட போறேன். யோ இதுக்கு தாயா ரொம்ப விவரமானவனை கூட வச்சு கூடாதுங்கிறது. அவசகுணமா பேசாதையா. தலைவரே தீ குளிச்சுட்டா அப்புறம் கட்சி யார் யார் நடத்துறது? சரி போ, முதல்ல மூடிட்டு போய் வேலை என்னன்னு பாரு. ஆமா, பெரிய கட்சி. நீ செத்தா நான் நடத்த மாட்டேன். பெருசா பேசலாம் பேச்சு. இந்த பிரச்சனையை வேற மாதிரி பேசி டீல் பண்ணலாம். இப்படி கிளம்பு. சரிங்கண்ணே, வரண்ணே. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணே, நம்ம கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனீங்க, அப்புறம் அங்க இருந்து எதிர்கட்சி போனீங்க, திரும்பவும் நம்ம தாய் கட்சிக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. போன வாரம் உங்களை நான் கோயில்ல பார்த்தேன். இப்ப என்னன்னா சச்சி செவக்குட்டையில போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். ஏன்னா இப்படி கட்சி விட்டு கட்சி மாறுறீங்க, மதம் விட்டு மதம் மாறுறீங்க உங்க பையனுக்காக. ஏன்னா நீங்க ஜாதி விட்டு ஜாதி மாறக்கூடாது. நல்லது சொன்னா கோவம் வந்துடும். இதோ பாரு, உலகமே எதிர்த்தாலும் சரி, நான் உனக்காக இருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமா, உங்க அப்பா வந்துட்டாருன்னா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஆமா, வீட்டில் உள்ளவங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. சாவடிச்சிரும்னு சொன்னா அதுக்கு சாவடிச்சிருவாங்களா? எங்க வீட்லயும் அதே தான் சொல்றாங்க. நம்ம ஜாதியிலே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. சரி சரி, அம்மா வராங்க, அப்புறமா கால் பண்றேன். மா, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? நான் லவ் பண்ணுறேம்மா. இது அப்பாவுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் மனசு வச்சாதாம்மா முடியும். அப்பா எல்லாம் சொல்லிட்டாரு, நீ படு, காலையில் பார்த்துக்கலாம். சரிம்மா. முடியல, ப்ளீஸ்மா, முடியல. ஒரே வாரிசுன்னு உன்னை விட்டு வைப்பன்னு மட்டும் நினைக்காத.
இதுக்காக உன்னை நானே கௌரவ கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். இதுக்கு நீ என்ன கருவிலேயே கொண்டு இருக்கலாமா? கவியை நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நாம் ஏன்டா இந்த ஊரில் இருக்கணும்? கூலி வேலை செய்கிறவன் கூட கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போய் வேலை செய்கிறான். படிச்சுட்டு நாம ஏன் இந்த கிராமத்தில் இருக்கணும்? நட்பு ஜபா சொல்கிறது கரெக்ட் தான்டா. பட்டிக்காட்டில் இருக்கிறவங்க எத்தனை காலம் ஆனாலும் ஜாதி மதம் கௌரவம் இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கடா. மண்டையில் வளர்ற மயிறு மாதிரி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருப்பாங்க. இவனுங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இவனுங்க திருந்தினாலும் இந்த அரசியல்வாதிங்க திருந்த விட மாட்டாங்க நட்பு. அதனால தான் இந்த ஊரை விட்டு போனோம். ஏதாவது பேசுறா நட்பு. கிராமத்தில் இருக்கிறவங்க வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி விஷமா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. விடுறா நட்பு. கஞ்சிக்கு செத்தா கூட கௌரவம் பார்க்குறவங்க இந்த கிராமத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க நட்பு. சிட்டியில் இந்த ஜாதி மதம் லொட்டு லொசுக்கு எதுவுமே கிடையாது. அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அண்ணன் தம்பி கூட அன்னையினா தான் இருப்பான். நீங்க நினைக்கிறது தான் தப்பு. கிராமத்துல எங்கேயாவது எப்பயாவது தான் தப்பு நடக்குது. ஆனா மெட்ராஸ்ல எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. கவி இறந்ததுல எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? அதுக்காக நீங்களும் ஊரை விட்டு போகணுமா? இங்க பாருங்க, கவியை மறந்துட்டு இந்த ஊர்ல எங்களால எப்படி இருக்க முடியும் சொல்லு திவ்யா. அதுக்காக ஊரை விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? போங்க. ஆனா அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. திவ்யா, இது எங்க பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். இதுல நீங்க தலையிடாதீங்க. இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே ஆரம்பத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். டேய் பண்ணுங்கடா ப்ளீஸ். பண்ணுங்க. என்ன நட்பு? சரி. உட்காருங்க. என்ன பல்ராமா எதுவும் பேசாம இருக்கா? நீங்க தான் சொல்லணும். பல்ராமா, எதிர்கட்சியில வெறும் எம்எல்ஏ இருக்கிறத விட ஆளுங்கட்சிக்கு ஆதரவா அதிருப்தி எம்எல்ஏ வந்துரு. 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. அப்புறம் இந்த யாருக்கு பணம்? எல்லாம் உனக்கு தான். அடேங்க அப்பா, லட்சுமியே வந்திருக்கா. இந்தா இனோவா கார் சாவி. இது இரும்பொட்டி இல்லையே. அதெல்லாம் சொல்லையா 5 சீருக்கு உள்ள. அப்படியா? சரி, நீ நம்ம ஆள் ஆகிட்டான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என் தொகுதி மக்கள் சார்பா மனுவோட ஐயாவை பார்க்க போயிடலாம். தெளிவா இருக்கிற பல்ராமா. மினிஸ்டர் கார்ல இருக்கார், வந்து பாரு. சரி வாங்க போவோம். அண்ணே வணக்கம். அண்ணே அண்ணே வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேண்ணே. என்னையா அந்த இனோவா சாவி கொடுத்துட்டியா? அதெல்லாம் கொடுத்துட்டேண்ணே. என்ன பலராமா, ரொம்ப திருப்தியா? ரொம்ப திருப்திண்ணே. ரொம்ப குனிஞ்சு எனக்கு வச்சிடாதே ஆப்பு. இருந்தாலும் உங்க ஈக்குவலுக்கு வர முடியுமா அண்ணே என்னால? சரி வரம் பல்ராமா, சீக்கிரம் அதிருப்தி எம்எல்ஏவா வந்து சேரு. சரிங்க அண்ணே. திருப்தி தானே? தலைவரே, நம்ம கட்சியில எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா? எவ்வளவுயா? 14. 14? தலைவர் என்ன பண்றாரு? அதுல பாண்டி எம்எல்ஏ வரையில. வரலையா? வரையில. அண்ணே, கட்சி மீட்டிங் ஏன் காலேஜில் நடத்துறாரு? தலைவர் காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். ஆனா அது அவரால் முடியவே இல்லை. அதனால தான் கட்சி மீட்டிங்க காலேஜில் நடத்துறாரு. அப்படின்னா அவர் படிக்கவே இல்லையா? 10வது பரீட்சை எழுதுன்னு தலைவர் ஆசைப்பட்டாரு. அந்த பாண்டிச்சேரி மேட்டர் கேட்ட உடனே பயந்து விட்டுட்டாரு. தலைவர் அங்க என்ன எழுதிட்டு இருக்காரு? இங்க என்ன எழுதிக்கிட்டு இருக்க, அங்க என்னையா பேசிக்கிட்டு இருக்க? தலைவரே, உங்களுக்கு எழுத கூட தெரியுமான்னு கேக்குறாரு தலைவரே. யோ பிஏ ஐயா, எந்த தொகுதி எம்எல்ஏ ஐயா? யாருக்கு தெரியும்? ஏயா, நான் எழுதின கட்சி புஸ்தகம், கவிதை புஸ்தகம் இதெல்லாம் நீ படிச்சதே இல்லையா? படிச்சிருக்கேன் தலைவரே. ஆனா அந்த புஸ்தகத்தை எல்லாம் உங்களுக்கு பின்னாடி நின்று எழுதுவாரு, அவர் தான் எழுதிருப்பாருன்னு நினைச்சிட்டேன் தலைவரே. ஏ முண்டம் உட்காரு. சுகர் இருக்குல்ல அண்ணனுக்கு. ஏயா, நான் அங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ என்ன இங்க வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? தலைவர் நார்மலா இருந்ததுனால விட்டுட்டாரு.
அவர் கண்ணு சவந்திருந்தா அவங்க முதுகு சவந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் தலைவரே. வாயா இங்க. ஐயோ நான் வாயா. மாட்டிக்கிட்டாயா? குனியா இங்க. இல்ல தலைவரே, அது தலைவரே. ஐயோ அடிக்காதீங்க தலைவரே. தலைவரே தலைவரே பொதுக்குழுவுலயும் அடிக்கிறீங்க, பொதுக்கூட்டத்திலயும் அடிக்கிறீங்க. பாவம் தலைவரை விட்டுருங்க. அப்ப வாய மூட சும்மா இருக்க சொல்லி அவனை. வந்து சேர்ந்தான். போயா போய் உட்காரியா. நன்றி தலைவரே. அடி வாங்குறதுக்கு நீ இந்த ஸ்கூலுக்கு கட்சியில போனா வந்து வாத்தியார் அடிக்கிறேன்னு கட்சியில சேர்ந்தேன், இங்கேயே அடிக்கிறாங்க. வாங்க தலைவரே, பாண்டி வந்திருக்கு. வணக்கம் தலைவரே. தள்ளியா? ஐயா என்ன நடக்க போதோ? எல்லாரும் இங்க கவனிங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பொட்டிக்கும் காருக்கும் ஆசைப்பட்டு யாராவது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு ஆதரவா நடந்துகிட்டீங்கன்னா இனியும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, ஜாக்கிரதை. தலைவரே, நீங்க என்னத்தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நல்லத யார் செஞ்சாலும் பாராட்டி தான் பேசணும். அப்படிதான் நானும் ஆளுங்கட்சியை பாராட்டி பேசினேன். இது என்ன தப்பு? தப்புதாயா. கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் பேசினாலும் தப்புதாயா. கட்சி என்ன சொல்ல நினைக்கிறதோ அதைத்தாயா நீ பேசணும். ஓ இஷ்டத்துக்கு நீயா எதுவும் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது தலைவரே. நான் உங்க கட்சி ஆளா இருந்தாலும் இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர். யோ, அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி உனக்கு எப்படியா கிடைச்சது? நம்ம தலைவர் உன்னை நிக்க வச்சதுனால தானே ஜனங்க உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நிக்க வச்சது நீங்களா இருந்தாலும் என் தொகுதியில உள்ள என் ஜாதிக்காரங்க ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிச்சேன், உங்களால கிடையாது. யோ, உன் ஜாதிக்காரன் சும்மா ஓட்டு போட்டானா? காசு கொடுத்தானே ஓட்டு வாங்குனீங்க. தலைவர் மட்டும் என்ன எனக்கு சும்மாவா சீட்டு கொடுத்தாரு? 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் கொடுத்தாரு. அந்த காசை நான் எப்படியா எடுக்கிறது? தலைவர் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருப்பார். அதெல்லாம் வசூலிக்க வேணாம். ஏயா, நீ என்ன கட்சி நடத்த வந்தியா இல்ல கடன் நடத்த வந்தியா? அரசியல்ல கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கூட சம்பாதிக்க விட மாட்டேன்றீங்க. சாதாரண நகராட்சி கவுன்சில் கூட லட்சமா சம்பாதிக்கிறாங்க. இதோ இருக்கிறாங்களே எம்எல்ஏஸ், இவங்க எல்லாம் என்னத்தை கண்டாங்க? என்னால முடியாது. அதான் நான் ரூட்டா மாத்திட்டேன். யோ, அரசியல்ல போட்ட முதலீடு எடுக்கணும்னா முதல்ல மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும். இப்படி திருநாய மாதிரி அங்கேயும் இங்கேயும் வாய்ப்பு கூடாதியா? தலைவரே, அவன் தம்பிக்கு கல்குவாரியில கான்ட்ராக்ட் கிடைச்சு போச்சு. அந்த திமிர்ல பேசுறான். நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ரைடு பண்ணி அந்த கான்ட்ராக்டே பறிச்சிடலாம். இப்படித்தான் 2011லயும் சொன்னீங்க, இப்பவும் சொல்றீங்க. பகல் கனவு எப்பவுமே பலிக்காது. இப்பவும் பலிக்க போறது இல்ல. அட போங்கயா, ஓடிமா போ. எப்படியும் உன் தொகுதிக்கு இடத்தேர்தல் வரதான் போகுது. உட்காருங்க. நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சு எவனும் கட்சியில சேர்றது இல்ல. பதவி சுகத்துக்காகவும் பணத்தை சேர்க்கறதுக்காகவும் தான் எல்லாம் கட்சியில சேர்றீங்க. நீங்க நினைச்சது நடக்கலன்னு உடனே எல்லாரும் கட்சிக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இனிமே எவனாவது என் கட்சியை விட்டு போறீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அவனுங்களை சும்மா விட மாட்டேன். போங்க, எல்லாம் போய் கட்சி வேலையை ஒழுங்கா பாருங்கய்யா. சின்ன பிள்ளைகளை மிரட்டுற மாதிரி மிரட்டுறது எப்ப பார்த்தா? நான் போட்ட போர்டுல எல்லாம் பயந்துருப்பானுங்களா? தலைவரே, இது வரைக்கும் கட்சியில இருந்து ஒருத்தர் 2 பேர் தான் போயிட்டு இருந்தான். இப்ப நீங்க பேசுற பேச்சை கேட்டு கட்சியில் உள்ள அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா போயிடுவோம் போல இருக்கு. தலைவருக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லியா? யோ, என்னையா சொல்ற? நடக்க போறதான் சொல்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தலைவரே, கடைசி வரைக்கும் உங்களோட நான் இருப்பேன். என்னை கூட தான் தினம் அடிக்கிறாரு. அரசியல்ல பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா கௌரவத்தெல்லாம் பார்க்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்க. அப்ப நம்ம தலைவர் சொல்றதே கேட்க மாட்டேன். ஏய், அட நீங்களா? நன்றி கெட்ட நாய்களா? யாரா நன்றி கெட்டவன்? என்னடா பண்றீங்க? அவனை பிடிக்கடா. என் தலைவன் சொல்றதை கேட்க மாட்டல. உனக்கு பணம் தான் பெருசா போச்சு. என் தலைவனை எதிர்த்து உயிரோட எவனும் இருக்க கூடாதுடா. குணமா தான்டா இருக்கணும். வேணாடா.
செத்து தொலடா துரோகி. அட பாவிகளா, வாங்கடா. அதே பணத்துக்காக தானடா. தம்பி பலராமன் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து அவரது மனைவி நமது அன்பு சகோதரி இந்திரா பலராமன் அவர்கள் தொடர வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புவதால் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் நமது கட்சியின் வேட்பாளராக அவரை அறிவித்து இந்த தேர்தலில் எப்படியும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் முன்மொழிகிறேன். அவர் விட்டு சென்ற பணியை என் தொகுதி மக்களுக்காக செவனே செய்து முடிக்க அரும்பாடுபடுவேன். வருகின்ற இடைத்தேர்தலில் நானே வெற்றி பெற உங்களது அனைவரது ஒத்துழைப்பும் தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்மா. நன்றி. வாழ்த்துக்கள். இத பாருமா, ஜாதி ஓட்டு ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகாம கேன்வாஸ் பண்ற வேலை நீ பாரு. கேன்வாசிங் ஆக வேண்டிய கேஷ நான் உனக்கு கிடைச்சேன். புரியுதா? வணக்கம். மா மா என்னப்பா? என்ன எலெக்ஷன்ல நிக்கிறியா? ம். மா, இந்த அரசியலால குங்குமத்தை அழிச்சு சந்தனத்தை பூசிக்கிட்ட, இப்ப சந்தனத்தையும் அழிச்சு சாக்கடையை பூசிக்க பாக்குற இல்ல? இங்க பாருமா, புருஷன் சேர்த்து வச்ச காசை பாதுகாக்கிறதுக்காக அரசியல்ல நிக்கிறியா, இல்ல சம்பாதிச்ச சொத்து பத்தாதுன்னு அரசியல்ல நிக்கிறியா? மா, என்னம்மா பேசாம இருக்க? இந்த அரசியலால ஒரு உயிர் போனது பத்தாதா? இன்னொரு உயிரும் போயிடக்கூடாதுதாப்பா நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். என்னம்மா சொல்ற? தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன். யோ பிய தலைவரே, இதை இந்த நம்ம கட்சி பத்திரிக்கை தலையங்கத்தில் போட சொல்லு. சரிங்க. இத இந்த அறிவுஜீவி பத்திரிக்கையில கொண்டு கொடு. என்ன அவன் எப்ப பார்த்தாலும் என்ன குத்தம் சொல்லியே கட்டுரை போட்டிருக்கான். ஆமா தலைவரே. நானும் திட்ட திண்டுக்கல்லு வைய வைரக்கல்லு, இது ஒரு பையனுக்கும் புரிய மாட்டேங்குது. கொண்டு போய் அவங்கிட்ட கொடு. சரிங்க தலைவரே. ஏயா தலைவரே, கார்ல நம்பிக்கையா பணம் வைக்க 2 பேரை கூட்டு வர சொன்னனே, கூட்டு வந்தியா? அதுக்கு தான் தலைவரே கூட்டிட்டு வந்திருக்கேன். வந்திருக்கவங்க சாதாரண இல்ல, இருட்டிலே இமயமலை வருவாங்க. அப்படியா? ஆமா தலைவரே. மீன் வெட்டலாம் அவங்க கண்வெட்டுக்கு முன்னாடி தூசு. இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எதுலையுமே சந்தேகம் தான் ஐயா. இறங்குங்க. பார்த்து மெதுவா. அப்படியே காலை வைங்க. வாங்க, பார்த்து வாங்க. மெல்ல வாங்க. பார்த்து வாங்க, பார்த்து. அப்படியே வாங்க. தலைவரே, இவ்வளோதான். வாங்க, அப்படி வாங்க. தலைவரே, நான் சொன்ன 2 பேரும் இவங்க தான். என்னடா இது? தலைவரே, இவங்களை விட நம்பிக்கையானால் கிடைக்காது. சரி, வேலையை பார். ஏப்பா, சொன்ன வேலையை கரெக்டா செய்வீங்களா? ஐயா, செய்வோம் ஐயா. யோ, இங்க வா. தலைவரே, அந்த பாக்ஸ் எடுத்து கார் பின்னால வை. ஓகே தலைவரே. ஓகே தலைவரே, வாங்க. பார்த்து வாங்க, பொறுமையா வாங்க. மெல்லையா, அப்படியே. வெள்ளி விழா, வைர விழா, கட்சி மாநாடு, பிறந்த நாள் விழா, இப்படியெல்லாம் குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தன காசை நல்லவாயன் சம்பாரிச்சு நாரவாயனுக்கு கொடுத்த மாதிரி இந்த ஓட்டு போடுறவங்களுக்கு கட்ட பிரிச்சு சில்லறையா அழுகிறக்கே சரியா இருக்குது. என்னடா அரசியல்! வாங்க, அப்படியே வாங்க. நில்லுங்க.
தலைவரே ரொம்ப கச்சிதமா முடிச்சிட்டாங்க வேலையெல்லாம். அப்படியா? ஐயா தொடர்ந்து இந்த மாதிரி வேலை கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா போகும்யா. ஆமாய்யா, உங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்தா கடைசியில நான் 100 நாள் வேலைக்கு போக வேண்டியதுதான். வேற வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன், இப்ப போயிட்டு வாங்க. ஐயா, நாங்கள் காருக்குள்ள அடுக்கி வச்சது 1000 ரூபாய் நோட்டு கட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா 1000 கட்டு இருந்ததுங்க. மொத்தம் 10 கோடி ரூபாயா. கணக்கு தப்பா போச்சுன்னா நீங்க எங்க மேல தான் சந்தேகப்படுவீங்க. எங்க மேல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு அதனால தான் முன்கூட்டியே சொல்ல வந்தேன் ஐயா. வரேங்க ஐயா. ஆளுங்கட்சிக்காரங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நாம பணத்தை செலவு பண்ணா தான் ஜெயிக்க முடியும். வாய கழுவியா தலைவரே, பொதுவா இடைத்தேர்தல்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ஆளுங்கட்சிக்காரங்க தான் ஜெயிப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம நீங்க பணத்தை செலவு பண்றீங்க? நீ என்னையா புரியாத ஆளா இருக்க? தேர்தல்ல ஜெயிக்கிறது தோக்கிறது 2வது பட்சம். இத பாரு, ஓட்டு காசு கொடுக்கலன்னா நம்ம கட்சிக்காரன் நமக்கு ஓட்டு போட மாட்டான். அத புரிஞ்சுக்க. எல்லா கட்சிக்காரங்களுமே தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் கொடுப்பான்னு மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டேன். அந்த பணத்தை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நீப்பார். தலைவரே, சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். உன் மச்சான் வேலை பார்க்குற ஷோரூம்ல வாங்கின புது கார்ல தான் பணம் இருக்கு. கார் டோர் டெலிவரி பண்ற சாக்குல காரியத்தை கச்சிதமா நீ முடிச்சிரு. சரிங்க தலைவரே. ஹலோ, நான் சொல்றத கவனமா கேளு. நாளை காலையில் 7 மணிக்கு உங்க வீட்டு வாசப்படி முன்னால ஒரு கார் வந்து நிக்கும். நான் சொல்றது புரியுதா? அதுல 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 10 கோடியா? அட பாவிகளா. நம்பிக்கையானவங்களை மட்டும் கூட வச்சுக்க. அந்த பணத்தை எங்க எப்படி கொடுக்கணுங்கிற விவரத்தை நான் கூப்பிட்டு சொல்றேன். சரி, வச்சிரு. என்ன பண்ணலாம்? எங்க அம்மா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக கட்சி தலைமை கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பணம் வருது. அது எங்க அம்மா கைக்கு போய் சேரவே கூடாது. ஏன்னா எங்க அம்மா ஜெயிக்க கூடாது, தோக்கணும். ஏன்னா எங்க அம்மாவையும் நான் இழக்க விரும்பல. என்னது அம்மா தோக்கணுமா? நட்பே, நீ சொல்றத பார்த்தா அம்மா விருப்பப்பட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கல, யாரும் உங்களை மிரட்டி நிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வர பணத்தை கொள்ளையடிச்சாதான் முடியும் நினைக்கிறேன். திவ்யா, பணத்தை அடிக்கிறது இருக்கட்டும், ஆனா அதை கொண்டு வரவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம். கரெக்ட். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல, அரசியல்வாதிங்க. திவ்யா, இந்த முயற்சியில என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க எங்க கூட வர வேணாம். இல்ல, நாங்களும் வருவோம். நானும் வருவேன். ஓகே, போலாம். டன் டன். சக்சஸ் பண்றோம். ஏன் பேசுறாரு? ஹலோ, இந்திரா தானே? சொல்லுங்க தலைவரே. ஏம்மா இந்திரா, எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை உனக்கு விட்டு கொடுத்தேன். ஏன் தெரியுமா? உன் புருஷன் செத்துட்டான், அனுதாப ஓட்டு உனக்கு கிடைக்கும் தான் உனக்கு சீட்டை கொடுத்தோம். ஆனா உன் பையனை எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கு. அவனை நான் பாத்துக்கிறேன் தலைவரே. நம்ம கட்சிக்கு இன்னொரு எம்எல்ஏ வந்தே ஆகணும். அதுக்கு உன் பையன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது, புரியுதா? சரிங்க தலைவரே, அனுப்புறேன் தலைவரே. அப்படியே பண்றேன் தலைவரே. என் அரசியல் வாழ்க்கையில மண்ணள்ளி போட பார்த்தா உன் பையனை கண்ட துண்டமா வெட்டி போட்டு வச்ச. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? டேய், நீ இங்க இருந்ததும் போதும், உன்னால என் நிம்மதி கெட்டதும் போதும். மரியாதையா நீ சென்னை கிளம்பு, எல்லாத்தையும் உங்க மாமா பாத்துக்குவாரு. நான் ஏன் போனோம்? உன்னால வர்ற பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியல. நான் உயிரோட இருக்கணும்னா உடனே கிளம்புடா. நீயே பெத்த பிள்ளையோட உனக்கு அரசியல் முக்கியமா போச்சு இல்ல? பெத்த பிள்ளையா இருந்தா பரவாயில்லையே, பெரிய தொல்லையாலே இருக்க.
தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரி அவனை போட்டேன். என்ன ஒன்று, அவன் அப்பனுக்கும் மகனுக்கும் என்னையே யமதர்மன் ஆக்கிட்டீங்க. தலைவரே, நீங்கள் சொல்கிற வேலை எல்லாத்தையும் நான் கேட்குறேன். ஆனால் என்னத்தான் நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் தலைவரே, அந்த மாவட்டம் சரிங்க தலைவரே. ஓகே தலைவரே. டேய் அங்கே பாரு. டேய் ஏதோ ஷூ மாதிரி இல்லை, ராஜா ஷூ மாதிரி இருக்கு. டேய் அப்போ உனக்கு எதுவும் ஆயிருக்குமாடா? எனக்கு அதான் தோணுது. டேய் அங்கே பார்த்தியா? டேய் ஆமாண்டா. டேய் என்னடா பண்ணுறானுங்க? தலைவரை இதான்டா கதி. என்ன நட்பு இப்படியே இருந்தா எப்படி? சிஜுவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. நடந்தது நடந்து போச்சு, வில்றா. அடுத்து என்ன நடக்க போதோ அதை பார்க்கலாம். நீயே இப்படி சோர்ந்துட்டா எப்பரா நட்பு? எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர வச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். எழுந்துட்டு போலாம். இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் ஒவ்வொருத்தரா இறந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இதே நினச்சிட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதெல்லாம் மறந்துடுவோம். ராஜாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவனோட ஆசையை நிறைவேற்றணும். உங்களால என்னமா செய்ய முடியும்? அரசியல்ல எதிர்த்து போராடணும்னா உங்க ஒரு சிலரால முடியாது. போராடி ஜெயிச்சு வெற்றி பெறணும்னா இன்னும் உங்களை மாதிரி இளைஞர்கள் ஒன்று சேரணும். எடுத்துக்கம்மா. எடுத்துக்கோ. ராஜா மெட்ராஸ்க்கு போனதாவே இருக்கட்டும், அங்க அம்மாக்கு தெரிய வேணாம். ஜபா சொல்றதான் கரெக்டு. காக்கி சட்டைக்கு கரை வேஷ்டிக்கு நம்ம சலைச்சவங்க இல்லை நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு தான் உன்னை வர வச்சிருக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல நாம யாருன்றத புரிய வைக்கணும். இளைஞர்கள் நினைச்சா என்ன நடக்கும்ன்றத தெரிய வைக்கணும். அதுக்கு வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு சோசியல் நெட்வொர்க் ஒன்று விடாம நம்மளோட எய்ம் என்னன்னு தெரிவிச்சாகணும். ஏன்னா இதே சோசியல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் ஜல்லிக்கட்டுக்காக மெரினால கூடின மாணவர்களோடு மக்களும் ஒன்றா சேர்ந்து போராடினாங்க. நம்ம இளைஞர்கள் யாருன்றத நிரூபிச்சு காட்டணும். நம்மள மாதிரி பசங்களுக்கு இது ஓகே தான். இந்த பாண்டிபுரம் மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதுக்கு வேற ஐடியா இருக்கு. என்ன வைக்கல ஓன் எடுத்து இவ்வளோ நேரமா சொல்கிறேன் மாப்ள. இதை பார், நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. நாளைக்கு நீயும் நானும் பாண்டிபுரம் போகிறோம். சரிடா.
இது மனோவுக்கும் செபாஸ்டினுக்கும் தெரியவே கூடாது. புரியுதா? ஏன் மாப்ள? கரவேட்டி மாமா இருக்கான்ல, அவர் முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கான். அதனால நீ நாளைக்கு வழக்கமா வர வேண்டிய இடத்துல வந்து நில்லு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மாப்ள, ஆனா கச்சிதமா வந்து நின்னுட்ட. இதோட எனக்கு என்ன வேலை? சாலை மறியல் பண்றானுங்க. சாலை மறியல் பண்ற மாதிரி தெரியல மாப்ள. வழிப்பறி கும்பல் மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட என்னடா இருக்குது இவனுங்க வழிப்பறி பண்றதுக்கு? டேய், இந்த கார்ல தான் பணம் வருதுன்னு ராஜா சொன்னானா? இந்த காரில் தான் சொன்னான். இதே நம்பர் தான். எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. இல்லடா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கு டவுட்டே இல்லைப்பா. நம்பரெல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த கார் தான். ஆள் மாறாட்டில் போட்டுக்கிட்டு தள்ளிட்டு போறாங்க மாப்ள. அப்படின்ற ஆட சட்டம் ஏன் நம்மளால கேட்டா? வா, என்ன எதுன்னு விசாரிப்போம். வா. யார்ப்பா நீங்கெல்லாம்? இவ்வளவு பணமும் நம்ம கார்லயா இருந்துச்சு. ஆமாண்டா மாப்ள. இவ்வளவு பணம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நம்ம ஏன்டா பட்ஜெட்ல படம் எடுக்கிறோம்? அதானே. ஊரெல்லாம் தேடுறோங்க நாங்க புத்தம் புது மனுஷன சாமியோ. ஊரெல்லாம் தேடுறோங்க நாங்க புத்தம் புது மனுஷன சாமியோ. புத்தன் இயேசு காந்தி போல யாரும் இங்க பொறக்கலிங்க பொறக்கலிங்க. புத்தன் இயேசு காந்தி போல யாரும் இங்க பொறக்கலிங்க பொறக்கலிங்க. முட்டை குஞ்செல்லாம் வனத்துல பறக்குதுங்க. தங்க முட்டை வாத்துங்கெல்லாம் முண்டமாக ஓடுதுங்க. பைய பைய மூடிக்கோடியாலோ, அப்பு டவுனு மூடிக்கோடியாலோ. டியாலோ டியாலோ டண்டன கடியாலோ. டியாலோ டியாலோ டண்டன கடியாலோ. டியாலோ டியாலோ டண்டன கடியாலோ. டியாலோ டியாலோ டண்டன கடியாலோ. கரவேட்டி கட்டுனதெல்லாம் காசு பணம் சேர்க்குது. காரு வீடு வாங்குது. கரை பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் கலர பூசி மறைக்குது. காது குத்த பாக்குது. ஓடு போட்ட துட்டுல ஊற வளைச்சு போடுது. ஓட்டு போட்ட மக்களுக்கு பட்ட நாம தீட்டுது. 100 கோடி பொறப்புலதான் ஒண்ணு கூட தேரலையே. ஒத்தையடி பாறையில ஒருத்தன் கூட போகலையே. டியாலோ டியாலோ டண்டன கடியாலோ. டியாலோ டியாலோ டண்டன கடியாலோ. டியாலோ டியாலோ டண்டன கடியாலோ. டியாலோ டியாலோ டண்டன கடியாலோ. நடப்பாத கடைய போல காலேஜ் தான் கட்டுது. கல்விய தான் விக்குது. பயக்காட்ட வளைச்சு போட்டு துண்டு
துண்டாக்குது விவசாயத்தை அழிக்குது இப்ப தொட்டி எச்சல கோபுரத்தில் வாழுது வாக்களிச்ச மக்களுக்கு வாக்கரிசி போடுது ஆறு ஏரி குளங்களைத்தான் தேடி பார்த்தோம் காணலையே அந்த மலை இந்த மலை பளிங்கு கல்லா வீட்டுக்குள்ளார டியாலோ டியாலோ டண்டனக்கா டியாலோ 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 டண்டனக்கா டியாலோ 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 டண்டனக்கா டியாலோ 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 டண்டனக்கா டியாலோ ஊரெல்லாம் தேடுறோங்க நாங்க புத்தம் புது மனுஷன சாமியோ ஊரெல்லாம் தேடுறோங்க நாங்க புத்தம் புது மனுஷன சாமியோ புத்தன் இயேசு காந்தி போல யாரும் இங்க பொறக்கலிங்க பொறக்கலிங்க புத்தன் இயேசு காந்தி போல யாரும் இங்க பொறக்கலிங்க பொறக்கலிங்க முட்டை குஞ்செல்லாம் வனத்துல பறக்குதுங்க தங்க முட்டை வாத்துங்கெல்லாம் முண்டமாக ஓடுதுங்க ஐய பைய மூடிக்கோடியாலோ அப்பு டவுனு மூடிக்கோடியாலோ டியாலோ டியாலோ டண்டனக்கா டியாலோ 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 டண்டனக்கா டியாலோ 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 டண்டனக்கா டியாலோ 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 டண்டனக்கா டியாலோ நான் சொன்ன மாதிரி ஓட்ட போடுற சாமியோ சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி பாண்டிபுரம் இடைத்தேர்தலில் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் நோட்டா பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாண்டிபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் சட்டமன்ற பதவிக்கு போட்டியிட்ட ஆளும் கட்சி வேட்பாளர் திரு அமுதன் மற்றும் தேதிக கட்சி வேட்பாளர் திருமதி இந்திரா பலராமன் உட்பட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். இதுவரையில் நடைபெறாத வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை பாண்டியபுரம் மக்கள் அளித்துள்ளனர். இடைத்தேர்தல் நடைபெற்ற பாண்டியபுரம் தொகுதி கள நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் ரத்னாவிடம் கேட்போம். ரத்னா, சொல்லுங்க, அங்க சூழல் எப்படி இருக்கு? அங்க பாண்டியபுரம் மக்கள் அந்த சூழலை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? நோட்டா அங்க அதிக வாக்குகள் பெற்றதற்கு என்ன காரணம்? நடந்து முடிந்த பாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். சுமார் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று நோட்டோ வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை அளித்த பாண்டிபுர மக்கள் மிக உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். இங்கு போட்டியிட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லா கட்சிகளுமே டெபாசிட் இழந்திருக்காங்க. அதிகப்படியான ஓட்டு நோட்டோவுக்கு தான் விழுந்திருக்கு. அப்படி பார்த்தா நோட்டோ தான் ஜெயிச்சிருக்கு. காரணம் உங்க சங்கம்னு தான் சொல்றாங்க. இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க? ஏன் உங்களை ஒருத்தரே இந்த தேர்தலில் நின்றுக்கலாமே? இதனால என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வரதானே போகுது. இது அரசாங்கத்துக்கு வீண் செலவு தானே. சாக்கடையை சுத்தம் செய்யறதுக்கு நாங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் நோட்டோ. எங்களை பொறுத்த வரைக்கும் நோட்டோவும் ஒரு வேட்பாளர் தான். ஒரு வேட்பாளர் தோல்வி பயத்துல 2 தொகுதியில நிக்கிறாரு, 2 தொகுதியில ஜெயிக்கிறாரு. ஒன்னு ராஜினாமா செய்யறாரு, இன்னொன்னுல இடைத்தேர்தல் வருது. அது அரசாங்கத்துக்கு வீண் செலவு இல்லையா? தான் ஊழல்வாதியா ஆனதும் இல்லாம ஓட்டுக்காக மக்கள் கிட்ட பணத்தை கொடுத்து மக்களையும் ஊழல்வாதியா மாத்துறாங்க. அவங்களுக்கு நாங்க நோட்டோவால பதில் சொல்லியிருக்கிறோம். இது ஆரம்பம். எலெக்ஷன்ல யார் வேணாலும் நிக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலான்றவங்களுக்கு இது ஒரு சவுக்கடி. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் இளைஞர்கள் ஆயுதம் எடுப்பாங்கன்ற பயம் வரணும். அது வன்முறை தூண்டுற ஆயுதம் இல்ல.
ஓட்டுரிமையே அந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை இளைஞர்கள் எடுப்பாங்கன்ற பயம் அரசியல்வாதிக்கு வரணும். அந்த பயத்தால நல்ல வேட்பாளர்களை நிறுத்திய நல்ல வேட்பாளர் வந்துட்டா அங்க ஊழல் இருக்காது. ஊழல் இல்லைன்னா தானா நல்லாட்சி வந்துடும். நல்லாட்சி வந்துட்டா நாடு வளர்ச்சி ஆயிடும். ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாகணும்னா இளைஞர்களால மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு புள்ளியார் சொல். விழித்துக் கொண்டால் விடியல் விரைவில். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஜெய் ஹிந்த்.